வணக்கம். இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. பகுதி 1. சிறுவாணி ஃபாரஸ்ட் சாயந்திர நேர ஒளியினை விழுங்கிக் கொண்டிருக்க இருட்டு திருட்டுத்தனமாய் சகல திசைகளிலும் நுழைந்து கவிழ்ந்து கொண்டிருந்தது. பறவைகள் சற்று இறைச்சலோடு மரங்களில் இறங்க காற்றில் குளிரின் சதவீதம் ஏறியது. எப்போதோ போட்ட அந்த செம்மண் பாதையில் ஆர்மெண்டோ ஜீப் ஒன்று நிதானமான வேகத்தில் போய்கொண்டிருக்க டிரைவிங் சீட்டில் அந்த இளைஞனும் பக்கத்திலேயே அவன் தோளில் சாய்ந்தபடி அந்த பெண்ணும் தெரிந்தார்கள். இளைஞனுக்கு 30 வயதுக்குள் இருக்கலாம். எழுந்து நின்றால் அபாரமான உயரத்தை காட்டுவான் போல தெரிந்தது. பொது நிறம், நாசி மோவாய் தீர்க்கம், அடர்த்தியான தலைக்கேசம் காற்றுக்கு அசைய மறுத்தது. காலர் இல்லாத டிஷர்ட் பனியன். பனியன் வாசகம் ஐ ஹாவ் யூ அண்ட் ஐ லவ் யூ என்று சொன்னது. உதட்டில் சிகரெட், கழுத்தில் டாலர் செயின். அந்த பெண்ணுக்கு சமீபத்திய எல்லா சினிமை நடிகைகளும் சாயலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. ரோஜா நிறம், மை தீட்ட வேண்டிய அவசியமே இல்லாதபடிக்கு கண்கள். உதட்டில் உறைந்திருந்த சிவப்பு நிறம் நான் லிப்ஸ்டிக் இல்லை என்று சத்தியம் செய்ய தயாராக இருந்தது. பல் வரிசையை பிறகு பார்க்கலாம். கட்டியிருந்த சேலை நெகிழ்ந்திருந்தது. காரணம் இளைஞன் கழுத்தில் கட்டிய சென்ற வாரத்து தாலி. தாலிக்கொடியில் இன்னமும் மஞ்சள் தெரிந்தது. என்னங்க, அவள் கொஞ்சியபடியே தன் அழகான மூக்கை அவனுடைய கன்னத்தில் தேய்த்தாள். மூச்சுக்காற்றில் பெப்பர்மெண்ட் வாசம். இளைஞன் தன் தலையை மெல்ல சாய்த்து அவளுடைய நெற்றியில் இடித்தான். என்னவாம்? குளிருது, கட்டி பிடிச்சுக்கையன். நான் என்ன தண்டத்துக்கு அவனுக்கு தாலி கட்டியிருக்கேன்? அவன் அவள் இடுப்பில் கை போட்டு வளைத்து இழுத்து தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். இப்ப எப்படி இருக்கு? கதகதன்னு கம்பளி ஸ்வெட்டர் போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிய, எனக்கு மூச்சு முட்டுது. அவள் சொல்லி சிரித்து கொண்டிருக்கும் போதே தலையில் விறகு சுமையோடு வெற்று மார்பும் இடையில் லுங்கியுமாய் அந்த ஆள் எதிர்பட்டான். இளைஞன் ஜீப்பை அவனுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தினான். தலையை வெளியே நீட்டி கூப்பிட்டான். இந்தப்பா. அவன் பக்கத்தில் வந்தான். திவான் ரத்ன சபாபதிக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸுக்கு இந்த வழியில் தானே போகணும்? அவன் பிரமித்து பங்களாங்களா என்றான். ஆமா, இப்படியே நேரா ஒரு கல்லு தூரம் நடந்தாக்கா பங்களா வந்துடுமுங்க. போக போக வழி எப்படி இருக்கும்? இதே மாதிரி தாங்க இருக்கும். குருதியோடைக்கு பக்கத்துல ரோட்டு மண் சரிஞ்சிருக்கும். பிளஷரை பார்த்து ஓட்டுங்க. ஜீப்பை கிளப்பினான் இளைஞன். அதென்ன குருதியோடை? அவள் கேட்டாள். யாருக்கு தெரியும்? நானும் இந்த ஏரியாவுக்கு உன்னை மாதிரி புத்தம் புதுசுதான். நாம இந்த காட்டுக்கு வந்திருக்கவே வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? என்னதான் சந்தோஷமா இருக்க நினைச்சாலும் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. நம்ம ஹனிமூன் போக இந்த தமிழ்நாட்டுல வேற இடமா கிடைக்கல. பாருங்க, ஹோன்னு எந்த பக்கம் பார்த்தாலும் பிசாசு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி மரங்க. 4-5 நாள கெஸ்ட் ஹவுஸ்ல எப்படி கழிக்க போறோம்னு இருக்கு. இளைஞன் சிரித்தான். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறதற்கு நீயும் நானும் கொடுத்து வச்சிருக்கணும். எப்பேற்பட்ட கட்சி தலைவர்கள், சினிமா நடிகர், நடிகை எல்லாம் வந்து தங்கின பங்களா தெரியுமா அது? உங்க ஃப்ரெண்டு பங்களாவாச்சே, அது விட்டு கொடுத்து பேசுவீங்களா? நான் அதுக்காக சொல்லலை மதுலிகா. சிறுவாணி ஃபாரஸ்ட் உண்மையிலேயே ஒரு அற்புதமான இடம். காட்டு மிருகங்களோட தொந்தரவு இல்லாத ஃபாரஸ்ட் இந்த இந்தியாவிலேயே இது ஒண்ணுதான். பாக்குறதுக்கு ஃபாரஸ்ட் பயத்தை கொடுக்கற மாதிரி இருக்குமே தவிர ரொம்ப சாது. சிறுவாணி அருவி தண்ணி ரொம்ப ஸ்வீட். இளநீரை காட்டிலும் இனிப்பா இருக்கும். வீசுற காத்துல மூலிகை வாசம். புதுமண தம்பதிகள் இந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு போனா பின்னாடி அந்த பெண்ணுக்கு கர்ப்பம் தரிச்சா குழந்தை ஆரோக்கியமா பிறக்குமாம். உங்க ஃப்ரெண்ட் ரவிசங்கர் விட்ட உடான்ஸா இது? உடான்ஸ் இல்ல மதுலிகா, நிஜம். அது சரி, இந்த காட்டுல 4-5 நாள் இருந்தே ஆகணுமா? கண்டிப்பா. போர் அடிக்குமே. போர் அடிச்சா செஸ் விளையாடலாம். அது பயங்கர போர். அப்படின்னா செக்ஸ் விளையாடலாம். சீ. என்ன சீயா? இப்படி சீ சொல்லத்தான் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உங்க அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா? ஊருக்கு போனதும் உங்க அப்பா கிட்ட கேட்க போகிறேன். என்ன கேட்பீங்களாம்? மிஸ்டர் பஞ்சாபகேசன். என்ன மரியாதை இல்லாம அப்பாவோட பேரை சொல்றீங்க? சாரி, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். மிஸ்டர் மாமா, உங்க பெண்ணை நீங்க எந்த காரணத்துக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ அது இன்னும்... மதுலிகா தன் இடது கை விரல்களால் அவனுடைய வாயை பொத்தினாள். கத்தினாள். இது அபாண்டம். அபாண்டம். அபாண்டமா? இது அந்த மன்மதனுக்கே பொறுக்காது.
நீங்க என் கழுத்துல தாலி கட்டின ராத்திரியிலிருந்து நேத்து ராத்திரி வரைக்கும் வெட்கத்தோடு நிறுத்தினாள் மதுலிகா. சொல்லு, நேத்து ராத்திரி வரைக்கும்? நான் முழுசா 2 மணி நேரம் கூட சேர்ந்த மாதிரி தூங்கல. ராத்திரியானா கடுவன் புனையாட்டம் ஒரே ரகலைதான். உங்க நகம் பட்டு என் உடம்புல எவ்வளவு கீரல் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரியே எண்ணி பார்த்துடுறேன். யூ கணவனின் தலைக்கேசத்தை பற்றி ஆவேசமாய் உலுக்கினாள் மதுலிகா. ஆர்மெண்டோ ஜீப் தாறுமாறாய் ஓடி பாதையோரத்தில் வளர்ந்திருந்த சில குற்றுச்செடிகளை துவம்சம் செய்தது. ஏய் விடு, விடமாட்டேன். ஐயோ வலிக்குது, நல்லா வலிக்கட்டும். ஐயோ விட, இனிமே அசிங்கமா பேசுவீங்களா? மாட்டேன். பிடியை விட்டாள் மதுலிகா. பிசாசு. ஜீப் குருதியோடை என்று எழுதப்பட்ட ஒரு பழைய பெயர் பலகையை கடந்து குண்டும் குழியுமான ரோட்டில் பல்லாங்குழி ஆடியது. ஒரு சிதிலமான பாலத்துக்கு கீழே தண்ணீர் சலசலத்து ஓடும் சத்தம் கேட்டது. பாலம் இவ்வளவு மோசமா இருக்கு? இங்கிலீஷ்காரன் காலத்துல கட்டினது. பழசா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதை கவனிச்சியா? என்று தலையாட்டிய மதுலிகா சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சொன்னாள். ரொம்பவும் இருட்டிடுச்சு, ஹெட்லைட்டை போட்டுக்கலாம். போட்டாள். ஜீப்பின் முன்பக்கம் வெளிச்சமழை. பாதையின் 2 பக்கங்களிலும் மண்டியிருந்த புதர்களும் குற்றச்செடிகளும் விடாப்பிடியாய் கூடவே வந்தன. அடித்த குளிர்காற்றில் ஏதோ ஒரு பச்சிலையின் மனம் நாசி துவாரங்களில் ரம்யமாய் ஏறியது. என்னங்க, நிஜமாகவே இந்த காட்டுல அனிமல்ஸ் இருக்காதா? நாம பயந்துகிட்டு வர அளவுக்கு புலி, சிங்கம், யானை, கரடின்னு பயங்கர மிருகங்கள் கிடையாது. வேற எதுதான் இருக்கும்? மான், வரையாடு, முயல். வரையாட்டுக்கறி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி முயலை அடிச்சு காரக்குழம்பு வச்சு சப்பாத்தி பரோட்டாவோடு சாப்பிட்டா அடடா. இளைஞன் நாக்கை சப்பு கொட்டி கொண்டே மூங்கில் புதர்கள் கொண்ட வளைவை கடக்க எதிரே அந்த கட்டிடம் ஹெட்லைட் வெளிச்சம் பட்டு ஒரு வினாடி தெரிந்து மறைந்தது. அந்த பங்களா தானா? அதுவாத்தான் இருக்கணும். மரத்துல ஏதோ சின்னதா போர்டு அடிச்சிருக்காங்க, அது என்னன்னு பாருங்க. வண்டியின் வேகத்தை குறைத்து அந்த சிறிய போர்டை படித்தான் இளைஞன். திவான் ரத்ன சபாபதி கெஸ்ட் ஹவுஸுக்கு போகும் வழி. இப்படி ஒரு போர்டு வரும்னு ரவிசங்கர் சொன்னானே. ஜீப்பை அம்புக்குறி காட்டிய பாதையில் நுழைத்தான். ஹெட்லைட் வெளிச்சம் முன்னால் பீரிட்டு விழ கட்டிடம் இப்போது தெரிந்தது. பாசி பிடித்த காம்பவுண்ட் சுவர் பிரதானமாய் கண்ணில் பட்டது. ஜீப் கட்டிடத்தை நெருங்கி சாத்தப்பட்டிருந்த காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்பாய் நின்றது. பெயிண்ட் உதிர்ந்து துரு பிடித்து போயிருந்தது கேட். கேட்டின் முகப்பில் அந்த காலத்திய கிரில் லார்ஜ் RS கெஸ்ட் ஹவுஸ் என்றது. ஹாரன் கொடுத்தான். ஹாரன் சத்தம் அந்த காட்டு பிராந்தியத்தில் நிலவி இருந்த நிசப்தத்தை சின்ன பின்னப்படுத்த காம்பவுண்ட் கேட் திறக்கப்படுவதற்காக 2 பேரும் காத்திருந்தார்கள். நிமிஷ நேரம் காத்திருந்த பின் மறுபடியும் ஹார்னை அழுத்தினான். இந்த தடவை நீண்ட ஹாரன். மறுபடியும் நிசப்தம். மதுலிகா கணவனை ஏறிட்டாள். என்னங்க இது? கெஸ்ட் ஹவுஸ்ல நமக்காக வாட்ச்மேன் காத்துக்கிட்டு இருப்பார்னு சொன்னீங்க. கேட் கிட்ட யாரையும் காணோமே. அதானே. ஆச்சரியப்பட்டு கொண்டே இளைஞன் கீழே இறங்கி காம்பவுண்ட் கேட்டை நெருங்கினான். கேட்டில் பூட்டு தொங்கியது. இறங்கி வந்த மதுலிகாவும் ஆச்சரியத்தாள். என்னங்க, கேட் பூட்டி இருக்கு. நாம வரது வாட்ச்மேனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே. என்னை முன்னாடி வச்சுக்கிட்டு தானே ரவிசங்கர் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனுக்கு போன் பண்ணினா. சாயந்தரம் 7 மணிக்குள்ள வந்துடுவாங்க. ராத்திரி சமையலுக்கு இன்னென்ன ஐட்டம் வேற பண்ணணும்னு போன்ல சொன்னானே. மதுலிகா காம்பவுண்ட் கேட்டின் இடைவெளி கம்பிகள் வழியாக உட்புற பங்களாவை பார்த்தாள். மரங்களுக்கு மத்தியில் அது உட்கார்ந்திருந்தது. மனசுக்கு பிடிக்கவில்லை. அதற்குள் ஏதோ ஒரு தப்பு ஒளிந்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வு மதுலிகாவை ஆட்கொண்டது. கணவனின் தோளை தொட்டாள். என்னங்க, போயிடலாம் வாங்க. என்னது போறதா? காம்பவுண்ட் கேட்டை பார்த்துட்டு போறதுக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? வாட்ச்மேன் இல்லையே. வந்துடுவான், பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான். ஜீப்ல உட்கார்ந்து வெயிட் பண்ணுவோம் வா. ஜீப்பை நோக்கி வந்தவர்களின் காதுகளில் அந்த சத்தம் விழுந்தது. உன்னிப்பாய் கேட்டார்கள். கொலுசு சத்தம். என்னங்க, கொலுசு சத்தம் கேட்டுதா? நல்லாவே கேக்குது. ஆனா எந்த பக்கம் இருந்ததான்னு தெரியல. 6:30 மணிக்கே இப்படி இருட்டுடுமா என்ன? அதோ அந்த பக்கமா பாருங்க, ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. தலையை திருப்பி பார்த்தான். ஒரு சுடர் அசைந்து அசைந்து வந்தது. அரிக்கன் விளக்கு மாதிரி தெரியுது. பார்த்து கொண்டே நிற்க விளக்கு பக்கத்தில் வந்தது. விளக்கு வெளிச்சத்தில் அந்த பெண்ணின் முகம் தெரிந்தது. இளம் பெண்.
கருப்பு நிறம், ரொம்பவே அழகா இல்லை. மேரிட்ட நெற்றி, மேலுதட்டுக்கு மேல் அதிக பிரசங்கித்தனம் செய்யும் பற்கள், கைகளில் பிளாஸ்டிக் வளையல், கழுத்தில் பாசிமணி, பொருந்தாத நிறங்களில் பாவாடை தாவாணி ஜாக்கெட். அவள் கேட்டாள், டவுன்ல இருந்து வரீங்களா? ஆமா. உங்க பேரு சரவணகுமாருங்களா? ஆமா. நீங்க வந்தா இந்த கடுதாசிய கொடுக்க சொன்னாரு வாட்ச்மேன் ஐயா. கடுதாசியா? ஆமாங்க. சொன்னவள் தன் இடுப்பு பாவாடையை தொட்டு அந்த கடிதத்தை எடுத்து நீட்டினாள். 4 மடிக்கப்பட்டிருந்த ஒரு பழைய காகிதம். சரவணகுமார் அதை பிரித்தான். பென்சிலால் கொட்டை கொட்டையான எழுத்துக்களில் கடிதம் எழுதப்பட்டிருந்தது. மதிப்பிற்குரிய திரு சரவணகுமார் ஐயா அவர்களுக்கு வாட்ச்மேன் நல்ல கண்ணு பணிவாய் எழுதி கொண்டது. ஐயா, என் மனைவிக்கு கடுமையான வயிற்று வலி. டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போக வந்துவிட்டது. நீங்கள் வருகிற நேரம் நான் பங்களாவில் இருக்க மாட்டேன். சாவியை செல்லி என்ற பெண்ணிடம் கொடுத்துள்ளேன். செல்லி வேண்டிய உதவிகளை உங்களுக்கு செய்வாள். நான் நாளை காலையில் பங்களாவுக்கு திரும்பி விடுவேன். இது குறித்து பெரிய ஐயாவிடம் டெலிபோனில் பேசிவிட்டேன். இப்படிக்கு வாட்ச்மேன் நல்ல கண்ணு. சரவணகுமார் கடிதத்தை மதுலிகாவிடம் கொடுத்து கொண்டே எதிரில் இருந்த பெண்ணை ஏறிட்டான். உன் பேர் தான் செல்லியா? ஆமாங்கய்யா. சொன்னவள் இடது உள்ளங்கையில் மறைத்து வைத்திருந்த சாவி கொத்தை நீட்டினாள். சரவணகுமார் வாங்கிக் கொண்டே கேட்டான், வாட்ச்மேனுக்கு நீ என்ன ஆகணும்? சொந்தமெல்லாம் இல்லைங்க. எங்க அப்பாவும் அவரும் சிநேகிதங்க, அவ்வளவுதான். இங்கிருந்து கொஞ்ச தூரத்துலதான் என் வீடு. அதுதான் உங்க ஜீப் சத்தத்தை கேட்டதும் வேக வேகமா வந்தேன். நல்ல கண்ணு எத்தனை மணிக்கு டவுன் ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு போனான்? 5 மணி இருக்கும். சரவணகுமார் கையில் இருந்த சாவி கொத்தால் காம்பவுண்ட் கேட்டின் பூட்டுக்கு தோதான சாவியை தேர்ந்தெடுத்து உள்ளே செலுத்தி கிளிக்கினான். பூட்டு வாயை பிளக்க கதவை தள்ளினான். அந்த இரும்பு கதவு பெரிய அலறலோடு பின்வாங்கியது. செல்லி கொலுசு சத்தத்தோடு உள்ளே நுழைய சரவணகுமார் மதுலிகாவோடு ஜீப்புக்கு வந்து அதை உள்ளே செலுத்தினான். மதுலிகா கணவனின் தோலை பற்றினாள். அவன் அவள் பக்கமாய் திரும்பினான். என்ன? அந்த பெண்ணை பார்த்தாலே பயமா இருக்குங்க. பயமா? அவளும் அவளோட பார்வையும் போதாத குறைக்கு கொலுசு சத்தம் வேற. காட்டிலேயே இருக்கிற பொண்ணு, கொஞ்சம் வித்தியாசமா அப்படித்தான் இருப்பா. பங்களாவும் சரியில்லைங்க. ஏதோ பாழடைஞ்ச மாதிரி இருக்கு. நாம திரும்பி போயிடலாங்க. திரும்பி போயிடுறதா? மதுலிகா, இயற்கையை ரசிக்க நீ பழகணும். நாளைக்கு பகல் நேரத்துல இந்த ஃபாரஸ்ட பார்த்தா நீ ரொம்பவும் லைக் பண்ணுவ. நீங்க என்னத்தான் தைரியம் சொன்னாலும் சரி, என் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. போர்ட்டிகோவின் மையத்திற்கு ஜீப்பை கொண்டு போய் நிறுத்தி கீழே இறங்கினான் சரவணகுமார். மதுலிகாவும் தயங்கிக் கொண்டே இறங்கி சுற்றும் முற்றும் பார்த்தாள். இருட்டு இப்போது எல்லா திசைகளிலும் அப்பி இருந்தது. 7-8 வகை பூச்சிகள் விதவிதமாய் ரீங்காரம் செய்தன. செல்லி! போர்ட்டிகோ தூணோரம் நின்றிருந்த செல்லி சரவணகுமார் அழைத்ததும் பக்கத்தில் வந்தாள். ஐயா, பங்களாவை சுத்தம் பண்ணிருக்கா? பண்ணிருக்கையா. ராத்திரி சாப்பாடு? இனிமே தங்க ஏற்பாடு பண்ணணும். சாவி குத்தோடு பிரதான கதவை நெருங்கி 2-3 சாவிகளை போட்ட பின் பூட்டு திறந்து கொண்டது. கனமான தேக்கு கதவு, முகப்பில் நிறைய பூ வேலைகள். தள்ளினான். கதவு சிரமமாய் உள்ளே போயிற்று. கொட்டி இருந்த இருட்டில் ஹாலும் மாடிக்கு போகும் படிக்கட்டுகளும் மெலிதாய் தெரிந்தது. சரவணகுமார் சுவிட்ச் போர்டை தேடி கைக்கு கிடைத்த பட்டன்களை தட்டினான். சுவிட்சை தட்டி இருட்டை விரட்டினான். இரட்டை கட்டிலோடு விஸ்தாரமான படுக்கையறை, புதைய புதைய கனமான ஃபோம், தலைமாட்டில் வார்ட்ரோப், இடது பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், பக்கத்தில் ஃப்ரிட்ஜ், சின்னதாய் சோஃபா செட், கட்டிலின் ஹெட்ரெஸ்டுக்கு மேல் திட்டில் வயலட் நிற டெலிபோன். டெலிபோனை பார்த்ததும் சரவணகுமார் வேக வேகமாய் போய் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுக்க மதுலிகா கேட்டாள், போன் யாருக்கு பண்றீங்க? ரவிசங்கருக்கு. எதுக்கு? எதுக்கா? நல்ல கேள்வி கேட்ட மதுலிகா. நாம இங்கே கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து சேர்ந்து விட்டதை ரவிசங்கருக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? இங்கிருந்து எஸ்டிடி பேச முடியுமா? பேசலாமே. சொன்னவன் டயல் பட்டன்களை தட்டினான். ஹால் உடனே டியூப்லைட் வெளிச்சத்துக்கு வந்தது. மதுலிகா பிரமித்தாள். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய ஹால்! நிற நிறமாய் கண்ணாடி ஜன்னல்கள், தொங்கும் லெஸ்தர் விளக்கு, ஹால் சுவர்களில் ஆயில் பெயிண்ட் போர்ட்ரைட்கள். மாடிப்படிகளை ஒட்டி இருந்த பக்கவாட்டு சுவரில் ரவிசங்கரும் அவனுடைய அண்ணன் கிருபா சங்கரும் ஆஃப் சைஸ் போட்டோக்களில் சிரித்தார்கள். எதிர்ப்புற சுவரில் அவர்களை பெற்ற திவான் ரத்ன சபாபதியும் அவருடைய மனைவி வேதவல்லியும்
வாடிய ரோஜா மாலையில் மேற்பார்வை பார்த்து பார்க்கிறவர்களை பயமுறுத்தினார்கள். மதுலிகா, பங்களா எப்படி இருக்கு? நல்லாத்தான் இருக்கு. ஆனா சொல்லு, எந்த பொருளை பார்த்தாலும் பழைய வாசனை அடிக்குது. எல்லாமே இங்கிலீஷ்காரன் காலத்து சமாச்சாரங்கள். வால் கிளாக், சோஃபா, டீபாய், சாண்ட்லியர் லேம்ப்ஸ், கண்ணாடி ஜன்னல்கள், விரிப்பு கம்பளம், மாடிப்படி கைப்பிடி, இப்படி எல்லாத்திலும் பழைய வாசனை அடிச்சாலும் அபூர்வமானவை. இது மாதிரியான திங்ஸை இந்த காலத்துல வாங்கவே முடியாது. சோஃபாவுக்கு வந்தார்கள். ரத்த நிற வெல்வெட் சோஃபாக்கள். கைப்பிடிகளில் ஈட்டி மரம் பளபளத்தது. செல்லி, ஐயா, எங்களுக்கு 2 டம்ளர் காஃபி வேணும். நிமிஷத்துல கொண்டாடுறேன் ஐயா. செல்லி உள்ளே இருந்த சமையல் கட்டை நோக்கி போக சரவணகுமார் மனைவியோடு சோஃபாவுக்கு சாய்ந்தான். மதுலிகா கணவனுக்கு பக்கத்தில் ஒட்டி கொண்ட மாதிரி உட்கார்ந்து தனது இடது கை ஆள்காட்டி விரலால் அவனுடைய தொடையை சுரண்டினாள். என்னங்க, மறுபடியும் தொணத்தனக்க ஆரம்பிச்சிட்டியா? அந்த பயம் தானே வேண்டாங்கிறது. ஹாஸ்டல்ல இருந்து BA வரைக்கும் படிச்சிருக்க, என்ன பிரயோஜனம்? வந்து வந்து சொல்லு. அந்த செல்லி என்னை பாக்குற பார்வையே ஒரு மாதிரியா இருக்குது. அவ என்னை பார்க்கிற ஒவ்வொரு தடவையும் அடி வயித்துல திக்குன்னு இருக்கு. அவ பாக்குற பார்வையை நானும் கவனிச்சேன். அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தமா? நீ அழகா செவன்னு ஒரு சினி ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கிறதை அவ பிரமிப்போடு பாக்குறா, அவ்வளவுதான். எனக்கு என்னமோ அப்படி படலங்க. மனசை போட்டு குழப்பிக்காதே, அப்புறம் ஹனிமூன் ட்ரிப் அவஸ்தையாய் போயிடும். வா செல்லி, காஃபி போட்டு கொண்டு வரதுக்குள்ள பங்களாவை சுத்தி பார்த்திடலாம். சோஃபாவை விட்டு எழுந்த சரவணகுமார் ஹாலையொட்டி இருந்த பக்கத்து அறைக்குள் நுழைந்தான். சுவிட்சை தட்டினான் சரவணகுமார். அதுவும் ஒரு பெட்ரூம். அறை ரம்யமாய் இருந்தது. வால் பிக்சரில் தென்னை மர கூட்டம், அதன் வேர்களில் கடல் அலைகள் நுரையோடு மோதின. அறையில் ஜன்னல்கள் திறந்திருக்க காற்று ஜில்லென்று உள்ளே வந்து 2 பேரையும் தழுவியது. மதுலிகா ஜன்னல் அருகே போய் நின்றாள். ஜன்னல் கம்பிகளுக்கு வெளியே பங்களாவின் சொச்ச காலி பரப்பு இருட்டில் தெரிய அதன் நடுவே அரைக்கோள வடிவ சைஸில் டூம் மாதிரி எதுவோ தெரிந்தது. மதுலிகாவின் நெற்றி சுருங்கியது. என்னங்க அது? எது? சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி ஏதோ வெள்ளையா தெரியுதே. சரவணகுமார் உற்று பார்த்துவிட்டு தலையாட்டினான். என்னன்னு தெரியலையே. பின்னால் கொலுசு சத்தம் கேட்டது. திரும்பினார்கள். செல்லி காப்பி கோப்பைகளை ஒரு ட்ரேயில் ஏந்தியபடி நின்றிருந்தாள். கருப்பு முகத்தில் லேசாய் வியர்வை. ஐயா, காஃபி. அதை அப்படி வச்சுட்டீங்க, வா செல்லி. என்னங்கய்யா? ஜன்னல் வழியா பாரு. அரைக்கோள சைஸில் வெள்ளையா ஏதோ தெரியுதே, அது என்ன? செல்லி பார்த்துவிட்டு குரலில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் சொன்னாள். அது சமாதிங்க. மதுலிகா கை நடுங்க சரவணகுமாரின் கையை பற்றி கொண்டாள். அவனுடைய கையும் பனிக்கட்டியை போல் சில்லிட்டு போயிருந்தது. சமாதியா? சரவணகுமாரின் குரல் சிக்கியது. ஆமாங்கய்யா. யாரோட சமாதி அது? பெரியப்பா பெரியம்மாவோடது. 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சுதான் அடக்கம் பண்ணிருக்காங்க. சரவணகுமார் மதுலிகாவை ஏறிட்டான். இந்த சமாதி விஷயத்தை ரவிசங்கர் என்கிட்ட சொல்லவே இல்லை. மதுலிகா மிரண்ட பார்வையோடு அந்த சமாதியையே பார்த்து கொண்டிருக்க செல்லி தொடர்ந்தாள். பெரியய்யாவும் பெரியம்மாவும் பௌர்ணமி அன்னைக்கு செத்ததுனால ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சின்னையா 2 பேரும் படையல் போட்டு கும்பிடுறது வழக்கம். மதுலிகா ஜன்னலை மூடிவிட்டு திரும்பினாள். நெற்றியில் வியர்வை லேசாய் பொடிந்திருந்தது. செல்லி, காஃபி எடுத்துக்கொடு. அவள் நகர்ந்து போக சரவணகுமார் மதுலிகாவின் காதுக்கு பக்கத்தில் குனிந்து கேட்டான். என்ன, பயந்துட்டியா? பின்ன கெஸ்ட் ஹவுஸ்குள்ளேயே சமாதி இருக்கே, இருந்தா என்ன? இப்ப எனக்கு இது வீடு மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சுடுகாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீலிங். சத்தம் போட்டு பேசாதே, செல்லி காதுல விழுந்துட போகுது. ரவிசங்கரோட தாத்தா பாட்டி சமாதி தானே, இருந்துட்டு போகுது. செல்லி காஃபி ட்ரேயோடு பக்கத்தில் வந்தாள். ஒரு கோப்பையை எடுத்து சரவணகுமாருக்கு நீட்டிவிட்டு இன்னொரு கோப்பை எடுத்து மதுலிகாவிடம் நீட்டினாள். மதுலிகா அவளை நிமிர்ந்து பார்த்தபடி வாங்க செல்லி அவளையே உற்று பார்த்தபடி புன்னகைத்தாள். கருப்பு முகம், மேடிட்ட நெற்றி, துருத்தின பல்வரிசை, இந்த கலவையில் முகம் வித்தியாசமாய் புன்னகைத்தது. மதுலிகாவின் எலும்புகளுக்குள் ஒரு குளிர் ஊடுருவிற்று. சட்டென்று கண்களை தாழ்த்தி கொண்டாள். செல்லி பார்வையை சரவணகுமாரிடம் கொண்டு சென்றாள். ஐயா, ராத்திரி சமையலுக்கு என்ன பண்ணட்டும்? நீ எதை பண்ணினாலும் சரிதான். காட்டுக்கோழி புடிச்சு வச்சிருக்கேன், அடிச்சு குழம்பு வச்சு சப்பாத்தி செஞ்சிடவா? செய். செல்லி நகர்ந்தாள். போகிற அவளையே மதுலிகா வெறிக்க சரவணகுமார் மெல்ல அவளுடைய தோளை தட்டினான். என்ன அவளை அப்படி பாக்குற?
இவளை பாக்குறப்பெல்லாம் மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. நிச்சயமா இவ சரியில்லைங்க. இடது கையை தலையில் வைத்துக்கொண்டு, போச்சுடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா என்றபடி நாற்காலிக்கு சாய்ந்தான் சரவணகுமார். மதுலிகா பெருமூச்சு விட்டாள். நான் சொல்லுறத நம்புங்க, இவ சரியில்லை, இந்த பங்களா சரியில்லை, நாம உடனடியா கிளம்பி போயிடுறது பெட்டர்னு என் மனசுக்கு படுது. முட்டாள்தனமா உளராதே, உடனே புறப்பட்டு போகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். காஃபியை குடிச்சிட்டு போய் குளி, உடம்பும் மனசும் ஃப்ரெஷ் ஆயிரும். உனக்கு தனியா குளிக்க பயமா இருந்தா சொல்லு, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம். எனக்கு ஒன்னும் பயம் இல்லை, நானே தனியா குளிச்சுக்குவேன். காஃபியை குடித்து காலி கோப்பையை வைத்த மதுலிகா பக்கத்து அறைக்கு போய் சூட்கேஸை எடுத்து பிரித்தாள். அந்த நிமிஷம் முடிவதற்குள்ளாக மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ ஹலோ, பேசுறது யாரு? ரவிசங்கரா? நோ, நான் கிருபா சங்கர். நீங்க யாரு? சார், நான் சரவணகுமார். காலையில உங்க வீட்டுக்கு வந்திருந்தேனே. ஓ, நீங்களா? கெஸ்ட் ஹவுஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. இப்ப அங்கிருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். இஸ் இட்? எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தீங்க? ஜஸ்ட் அரைவ்டு சார். ரவிசங்கர் வீட்ல இல்லைங்களா? இல்லை, காலையில நீங்க வந்துட்டு போன பிறகு அவன் காரை எடுத்துக்கிட்டு வெளியே போனவன் தான், இன்னும் வரலை. அநேகமா கிளப்புக்கு போயிருக்கலாம். ராத்திரி 8 மணிக்கு மேல்தான் வீட்டுக்கு வருவான். அவன்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நத்திங் டு சே. நானும் என்னோட வைஃபும் சிறுவாணி கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம்னு சொன்னா போதும். சொல்லிடுறேன். பை த பை, கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அமக்கலாம். உங்க வைஃபுக்கு ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதால கொஞ்சம் பயத்தோடு பிடிச்சிருக்கு. லேடிஸ்க்கு அப்படித்தான் இருக்கும். 2 நாள் போனா அந்த சூழ்நிலை பழகிடும். வாட்ச்மேன் நல்ல கண்ணு உங்களுக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களையும் பண்ணி கொடுப்பான். நான்வெஜ் சமையல் பண்றதுல அவன் எக்ஸ்பர்ட். முயல் மான் வரையாடுன்னு நம்ம எதை கேட்டாலும் சரி, துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போய் அடிச்சு கொண்டாந்துடுவான். சார், ஒரு விஷயம். என்ன? நல்ல கண்ணு இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல இல்ல. அவனோட சம்சாரத்துக்கு கடுமையான வயிற்று வலியாம். டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்கானாம். உங்களுக்கு யார் சொன்னது? செல்லின்னு ஒரு பொண்ணு. வாட்ச்மேன் அவகிட்டதான் எனக்கு எழுதின ஒரு லெட்டரையும் கெஸ்ட் ஹவுஸ் சாவி கொத்தையும் கொடுத்துட்டு போயிருந்தான். கிருபா சங்கர் சிரித்தார். வாட்ச்மேன் நல்ல கண்ணுவோட பெண்டாட்டி ஒரு நிரந்தரமான வயிற்று வலி கேஸு. திடீர்னு டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவான் வருவான். இன்னைக்கு எத்தனை மணிக்கு போனானாம்? 5 மணிக்கு. செல்லி கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்காளா? ஆமா சார். டோன்ட் வரி, அவளும் நல்ல பெண் தான். உங்களுக்கு வேண்டிய வசதிகளை அவள் பண்ணி கொடுப்பா. என்ஜாய் த ஹனிமூன் ட்ரிப். தேங்க்யூ சார். ரவிசங்கர் கிளப்பில் இருந்து வீட்டுக்கு திரும்பியதும் உங்களுக்கு போன் பண்ண சொல்லட்டுமா? பிளீஸ். சரவணகுமார் ரிசீவரை வைத்துவிட்டு மதுலிகாவிடம் திரும்பினான். ரவிசங்கர் வீட்ல இல்ல. அவனோட பிரதர் கிருபா சங்கர் தான் பேசினார். நைஸ் மேன். என்ன ஒரு இங்கிதமா பேசுறார். அவங்கெல்லாம் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு எப்ப வருவாங்க? நினைச்சப்ப வருவாங்க போவாங்க. டவுன்ல இருந்து 42 கிலோமீட்டர் தானே. வந்து என்ன பண்ணுவாங்க? ரெஸ்ட் எடுப்பாங்க, அவ்வளவுதான். சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, போர் அடிச்சா டிவி பார்க்க வேண்டியது. பேசிக்கொண்டே அறையில் நின்று வெளிப்பட்டு பக்கத்து அறைக்குள் நுழைந்தார்கள். டெலிபோன் கூப்பிட்டது. சரவணகுமார் எடுக்க போனான். யாருன்னு தெரியலையே. உங்க ஃப்ரெண்ட் ரவிசங்கரா தான் இருக்கணும். போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ ஐயா, வணக்கம்ங்க. யாரு? நான் வாட்ச்மேன் நல்ல கண்ணு, டவுன்ல இருந்து பேசுறையா. நீங்க சரவணகுமார் ஐயா தானுங்களே? ஆமா ஐயா, நீங்க வந்த நேரத்துல நான் இல்லாம போனதுக்காக மன்னிச்சிடுங்க ஐயா. என்னோட நிலைமை இதோ பார் நல்ல கண்ணு. நீ எழுதின லெட்டர் கிடைச்சி விபரத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட பொண்டாட்டியே கவனி. எங்களை கவனிக்கத்தான் செல்லி இருக்காளே. செல்லி சின்ன பொண்ணுங்க, கொஞ்சம் துடுக்கா பேசும். மனசுல எதையும் வச்சுக்காதீங்கய்யா. அதையெல்லாம் விடு. இப்ப உன் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து சேர்த்த பின்னாடி இப்ப பரவாயில்லைங்க ஐயா. நாளைக்கு காலையில பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பங்களாவுக்கு வரேயா. அவசரப்பட்டு வராதே. உன் பெண்டாட்டிக்கு குணமானதும் வந்தா போதும். உங்க நல்ல மனசுக்கு நன்றியா. சரவணகுமார் ரிசீவரை வைத்தான். உள்ளாடைகளையும் சேலையும் சூட்கேஸில் இருந்து பொறுக்கி தோள்மேல் போட்டபடி குளியலறையை நோக்கி நகர்ந்த மதுலிகா கேட்டாள். போன்ல யாருங்க? வாட்ச்மேனா? ஆமா. என்ன சொல்றான்? நாளைக்கு காலையில டாக்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்து வரப்போறானாம். நீ போய் குளியலை முடி. நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வந்ததும் நான் போறேன். திறந்திருந்த கதவை தள்ளியபடி மதுலிகா குளியலறைக்குள் நுழைந்தாள். சற்று பெரிய குளியலறை. லேசான இருட்டில் பாத்டப் தெரிந்தது. காற்றில் ஆர்டர் ரிமூவர் மணத்தது. குளியலறையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர சுவிட்ச் போர்டை தேடினாள். கைசருக்கு கீழே அது தெரிய பக்கத்தில் போனாள். திடுக்கிட்டாள். கைசருக்கு அருகில் இருந்த திட்டின் மேல் இருட்டின் பின்னணியில் 2 கண்கள் சிவப்பு நிற ரேடியம் மாதிரி ஒளிர்ந்தன.
மதுலிகா வீறிட்டு கையில் வைத்திருந்த உள்ளாடைகள் சிதற அலறி எடுத்துக்கொண்டு வெளியே வந்து சோஃபாவின் மேல் விழுந்தாள். டிவி சேனலை பார்த்து கொண்டிருந்த சரவணகுமாரும் சமையலறையில் வேலையில் இருந்த செல்லியும் சத்தம் கேட்டு ஓடி வந்தார்கள். மதுலிகா, என்னாச்சு? மதுலிகாவின் நடுங்குகிற உடம்பை மெலிதாய் அணைத்து கொண்டான். என்னங்க, அந்த பாத்ரூம்ல 2 கண்ணு. கண்ணா? ஆமாங்க, இருட்டுல 2 கண்ணு மட்டும் தனியா தெரியுது. நீ எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்க. நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். இப்படி உட்கார். மதுலிகா கணவனின் கையை கெட்டியாய் பிடித்து கொண்டாள். வேண்டாங்க, நீங்க போகாதீங்க. செல்லி முன்னே வந்தாள். நான் போய் பாக்குறேம்மா. குளியலறை கதவை மெல்ல திறந்து கொண்டு உள்ளே எட்டி பார்த்தாள். உடனே சிரித்தாள். மீனு, நீயா? சீ, வெளியே வா. இப்படித்தான் இருட்டுல உட்கார்ந்துகிட்டு பயமுறுத்துறதா? கழுத, வெளியே வா. அந்த கருப்பு நிற பூனை துள்ளலாய் ஓடி வந்து செல்லியின் தோளில் தாவி உட்கார்ந்தது. செல்லி தன் துருத்தின பல்வரிசையை காட்டி தன் பெரிய ஈர்கள் தெரிய சிரித்தாள். இத பார்த்தாமா பயந்துட்டீங்க? இது மீனுமா, இந்த வீட்டுல வளர்க்கிற பூனை. 2 நாள் பழகினா போதும், உங்க மடியிலேயே ஏறி உட்கார்ந்துக்கோ. இன்னமும் லபக் லபக் என்று துடித்துக் கொண்டிருக்கிற இதயத்தோடு செல்லியின் தோளில் தொற்றியிருந்த அந்த பூனையை பார்த்தாள் மதுலிகா. அது தன் சிரிப்பு கண்களால் மதுலிகாவையே வெறித்தது. போய் குளிங்கம்மா. பூனையோடு நகர்ந்தாள் செல்லி. அறையை கடக்கும் போது ஒரு முறை மதுலிகாவை திரும்பி பார்த்து துருத்தின பற்களோடு புன்னகைத்தாள். இருதயத்துக்குள் ஒரு குளிர் பாய்ந்தது. ராத்திரி மணி 10:30. அந்த காட்டு பகுதி அசாத்தியமான நிசப்தத்தில் உறைந்து போயிருக்க கழுத்து வரைக்கும் போர்வையை போர்த்து கொண்டு கட்டிலில் சாய்ந்திருந்தார்கள் சரவணனும் மதுலிகாவும். அறையில் நீல நிற 0 வாட்ஸ் வெளிச்சம். மதுலிகாவை ஒரு பயம் தடவி இருக்க அவள் வலது கையால் சரவணகுமாரின் இடுப்பை இறுகி பிடித்திருந்தாள். சுவர் கடிகாரம் மட்டும் பங்களாவில் பரவியிருந்த நிசப்தத்தை கலைத்து விடுவது என்று கங்கணம் கட்டி கொண்ட மாதிரி ஒரு பல்லியை போல் ஊர்கொட்டி வினாடி முல்லை நகர்த்தி கொண்டிருந்தது. என்னங்க, இன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வராது போல் இருக்கு. எதுக்கு தூங்கணும்? நாம வந்திருக்கிறதே நம்ம ஹனிமூனை கொண்டாடத்தானே. எனக்கு இப்ப அந்த மூடே இல்லை. பூனையை பார்த்த பயம் இன்னும் போகலையா? எப்படி போகும்? நினைச்சாலே திக்கு திக்குன்னு இருக்கு. நீ அனாவசியத்துக்கு பயப்படுற மதுலிகா. அந்த செல்வி காலையில எத்தனை மணிக்கு வருவாளாம்? 6 மணிக்கு வரதா சொன்னா. நான் தான் அவளுக்கு காலையில வர வேண்டாம், 7 மணிக்கு வந்தா போதும்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவளும் அவளோட மூஞ்சியும். எல்லாரும் உன்னை மாதிரியே அழகா இருப்பாங்களா என்ன? கேட்டுக்கொண்டே அவளுடைய இடுப்பை கிள்ளினான் சரவணகுமார். வேணாங்க, எனக்கு ரொமான்ஸ் மூடே இல்லை. நான் மூடை வரவழைக்கவா? உங்க கையையும் காலையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருங்க. எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். ஒரு நைட் வேஸ்டா? பேச்சை மாற்றினாள் மதுலிகா. உங்க ஃப்ரெண்ட் ரவிசங்கர் உங்களுக்கு போன் பண்ணவே இல்லை பாத்தீங்களா? கிளப்பில் இருந்து வந்திருக்க மாட்டான். அவரோட பிரதர் கிருபா சங்கருக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்களேன். போர்வையில் நின்றும் உருவிக்கொண்டு வெளியே வந்தான் சரவணகுமார். 0 வாட்ஸ் வெளிச்சத்தில் மெதுவாய் நடந்து டெலிபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தான். டயல் டோன் கேட்கவில்லை. பட்டனை தட்டினான். டெலிபோன் இறந்து போயிருந்தது. மதுலிகா முகத்தை திருப்பி கேட்டாள். என்னங்க, போன் ஒர்க் பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நல்லா இருந்ததே. அவுட் ஆஃப் ஆர்டர்னு நினைக்கிறேன். மதுலிகா எழுந்து வந்து கணவனின் கையில் இருந்த ரிசீவரை வாங்கி தன் காதுக்கு கொடுத்தாள். ரிசீவரில் ஆழ்கடல் நிசப்தம். கணவனை குழப்பமாய் பார்த்தாள். எப்படிங்க இது? என்ன கேட்டா? யாராவது கட் பண்ணிருப்பாங்களா? அவளுடைய தலையில் மெல்ல தட்டினான் சரவணகுமார். அரண்டவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே பயந்து போயிருக்க உனக்கு அப்படித்தான் தோணும். வந்து படு. மதுலிகாவை கட்டிலுக்கு தள்ளி கொண்டு போனான். ஜன்னலுக்கு வெளியே பூச்சிகள் நிசப்தத்தை அறுத்து கொண்டிருக்க மதுலிகா திரும்பி படுத்து முதுகை அணைத்துக் கொண்டாள். நேரம் எவ்வளவு இருக்கும்? மெல்ல தலையை உயர்த்தி சுவர் கடிகாரத்தை பார்த்தாள். மணி 12:35. போர்வையை இழுத்தி போர்த்தி கொண்டு கண்களை இறுக மூடி தூங்க முயன்றாள். சற்று நேரத்துக்கு முன்னால் கலைந்த தூக்கம் காத தூரத்துக்கு ஓடி போயிற்று. சமாதி ஞாபகம் வந்தது. செல்லி ஈறுகள் தெரிய துருத்தின பல்வரிசையோடு சிரித்தாள். கருப்பு பூனையின் கண்கள் அவளையே வெறித்தது. பயத்தில் தொண்டை வறண்டது. ஒருவாய் தண்ணீர் உள்ளே போயாக வேண்டும் என்கிற அவஸ்தை எழ மெதுவாய் எழுந்து உட்கார்ந்தாள். அதே வினாடி அந்த சத்தம் கேட்டது. அறைக்கு வெளியே ஹாலில் காலடி சத்தம்.
மதுலிகாவுக்கு குப்பென்று வியர்த்தது. கணவனை அவசர அவசரமாய் உசுப்பினாள். என்னங்க? சரவணகுமார் தூக்கம் கலைந்து திடுமென்று விழித்தான். என்ன மது? அவள் கிசுகிசுத்தாள். ஹால்ல யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது. நடக்கிற சத்தமா? ஆமா. சரவணகுமார் எழுந்து உட்கார்ந்தான். காதுகளுக்கு உன்னிப்பை கொடுத்தான். நிசப்தம். சுவர் கடிகாரத்தின் பெண்டுல சத்தமும் பூச்சிகளின் கர்க் சத்தத்தையும் தவிர வேறு எந்தவித சத்தமும் இல்லை. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3வது நிமிஷம் மதுலிகாவின் முகத்தை கோபமாய் ஏறிட்டான். எந்த சத்தத்தையும் காணோம். எனக்கு கேட்டுச்சுங்க. ஏதாச்சும் கனவு கண்டியா? இல்லங்க, சத்தியமா யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுது. இதோ பார் மதுலிகா, இங்க வந்ததிலிருந்தே நீயாக இல்லை. கண்டதை நினைச்சு அரண்டு போயிருக்க. நீ என்ன சின்ன பெண்ணா? எதுக்காக இப்படி பயப்படுற? நிஜமாதாங்க. பேசாம படு. உன்னோட இதே ரோதனையா? சரவணகுமாரின் பேச்சு சட்டென்று நின்றது. முகம் மாறியது. இப்போது அறைக்கு வெளியே ஹாலில் அந்த காலடி சத்தம் கேட்டது. யாரோ மெதுவாய் நடைபோடும் சத்தம். செருப்பு அணிந்து நடக்கிறார்கள். மதுலிகா விழிகள் விரிய கிசுகிசுத்தாள். பாத்தீங்களா பாத்தீங்களா? சரவணகுமார் அந்த சத்தத்தை உன்னித்தான். ஊர்ஜிதம் ஆயிற்று. நிச்சயமாய் ஹாலில் யாரோ இருக்காங்க மது. எப்படிங்க பூட்டின வீட்டுக்குள்ள? கட்டிலை விட்டு இறங்கினான். எங்க போறீங்க? மதுலிகா அவனுடைய தோளை பற்றினாள். வேண்டாங்க, யாரோ இருந்துட்டு போகட்டும். என்ன மது புரியாம பேசுற? வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ரூம்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு பயமா இருக்குங்க. நீ வேணும்னா இந்த ரூம்ல இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, நான் தனியா இருக்க மாட்டேன். அப்படின்னா நீயும் என் கூட வா. மெல்ல கட்டிலில் இருந்து இறங்கிய அவன் அரைக்கதவை நெருங்கினான். அவனை பின்தொடர்ந்த மதுலிகா கிசுகிசுத்தாள். சாவி துவாரத்துல கண்ணை வச்சு ஹாலை பாருங்க. சரவணகுமார் மண்டியிட்டு உட்கார்ந்து சாவி துவாரத்தில் கண்ணை பொருத்தினான். ஹால் பார்வைக்கு கிடைத்தது. அரை இருட்டு. சோஃபாக்களும் மாடிப்படிகளும் பென்சிலால் வரைந்த மாதிரி தெரிந்தது. காற்றில் ஜன்னல் திரை சீலைகள் வேகமாய் அசைந்து கொண்டிருந்தது. ஹால்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. நாம எழுந்து வந்த சத்தத்தை கேட்டு ஆள் ஒளிஞ்சிருக்கலாம். யாருன்னு பாத்துடலாம் சொன்ன சரவணகுமார் சாவி துவாரத்தில் நின்று எழுந்து கதவின் தாழ்பாலை விளக்கினான். தாழ்பால் விலகியதும் கதவை மெல்ல திறந்து தலையை மட்டும் வெளியே நீட்டி பார்த்தான். ஹாலில் எந்த சலனமும் இல்லை. மெல்ல குரல் கொடுத்தான். யாரது? மௌனம். ஹாலுக்குள் காலடி எடுத்து வைத்தான். மதுலிகா அவனுடைய தோலை பற்றி கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தபடி தொடர்ந்தாள். ஹாலில் யாரும் தட்டுப்படவில்லை. சரவணகுமார் ஹால் சுவரோரமாய் நடந்து வந்து சுவிட்ச் போர்டில் இருந்த சுவிட்ச் பட்டன்களை தட்டினான். ஹாலின் மேற்கூரையில் ஒளிந்திருந்த 2 டியூப்லைட்டுகளும் ஒரு சாண்ட்லியர் விளக்கும் வெளிச்சத்திற்கு வந்தது. சரவணகுமார் வெளிப்பக்க வாசல் கதவுக்கு போய் பார்க்க அது தாழிடப்பட்டிருந்தது. உள்ளே வந்தவங்க யாரா இருந்தாலும் வெளியே போயிருக்க வாய்ப்பில்லை மது. நாம எழுந்து வந்த சத்தத்தை கேட்டு ஹால்ல இருந்தவன் மாடிக்கு போயிருந்தா? மாடிக்கு போய் பார்த்துடலாமா? வேண்டாங்க, நாம ரூமுக்கு போயிடுவோம். மதுலிகா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எரிந்து கொண்டிருந்த விளக்குகள் கப் என்று அணைய கண்ணை கட்டிய மாதிரி இருட்டு. என்னங்க? கணவனின் தோலை கெட்டியாய் பிடித்து கொண்டாள். மது, பயப்படாதே. கட்டில் தலைமாட்டில் ஒரு பெரிய டார்ச் இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு வந்துடலாம் வா. வழி எந்த பக்கம்னு தெரியலையே. என்னை பிடிச்சுக்கிட்டே வா. மெல்ல நகர்ந்தார்கள். சிறிது தூரம் நடந்ததுமே சுவர் தட்டுப்பட்டது. அதை பிடித்து கொண்டு தட்டு தடுமாறி அறைக்குள் நுழைந்தார்கள். சரவணகுமார் கட்டிலின் காலில் தன் கால் முட்டியை இடித்துக்கொண்டு படுக்கையில் கவிழ்ந்து தலைமாட்டில் தலையணைக்கு பக்கத்தில் இருந்த அந்த டார்ச்சை எடுத்துக்கொண்டான். டார்ச் பட்டனை தட்டிய வினாடி மரத்தாலான ஹால் மாடிப்படிகளில் யாரோ இறங்குவது போலவோ ஏறுவது போலவோ அந்த காலடி சத்தம் எழுந்தது. டார்ச் வெளிச்ச வட்டத்தை உமிழ்ந்தது. சரவணகுமாரின் முகம் வியர்த்து வழிந்து கொண்டிருக்க அந்த காலடி சத்தம் ஸ்பஷ்டமாய் கேட்டுக்கொண்டிருந்தது. மது, இப்ப வெளியே போனா ஆளை மடக்கிடலாம். இந்த இருட்டில எப்படிங்க? வந்திருக்கிற ஆள் கையில ஏதாவது ஆயுதம் வச்சிருந்தா துணிஞ்சு போக வேண்டியதுதான் சொன்ன சரவணகுமார் டார்ச் லைட் வெளிச்சத்தோடு வெளிப்பட்டான். அவனுடைய தோள்களுக்கு பின்னால் மதுலிகா ஒண்டிக் கொண்டு தொடர்ந்தாள். டார்ச்சின் வெளிச்ச வட்டம் அங்கும் இங்குமாய் விழுந்து இருட்டை துடைத்து பொருள்களை காட்டி பின் மாடிப்படிகளுக்கு போயிற்று. ஒவ்வொரு படியாய் தட்டியது. யாரும் தட்டுப்படவில்லை. டார்ச் வெளிச்சம் உச்சிப்படியை தொட்டுவிட்டு கீழே இறங்கியது.
மதுலிகாவின் உடம்பு தன்னிச்சையாய் நடுங்கிக் கொண்டிருந்தது. மது, மாடியோட இடது கைப்பிடிக்கு பக்கத்துல பித்தளை ஃப்ளவர் வாஷ் இருக்கு, தெரியுதா? தெரியுது. அதை கையில எடுத்துக்க. எதுக்கு? எடுத்துக்க சொல்றேன். மதுலிகா இருட்டில் நகர்ந்து போய் அந்த கனமான பித்தளை ஃப்ளவர் வாஷை எடுத்துக்கொண்டாள். என் பின்னாடியே வா. எங்க போறீங்க? மாடிக்கு. மாடிக்கா? பயப்படாம வா. ஆள் எதிர்பட்டதும் ஃப்ளவர் வாஷை என்கிட்ட கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். மதுலிகாவின் வியர்வை முகம் திகிலாய் அசைந்தது. என் கூடவே வா. சரவணகுமார் சொல்லிக்கொண்டே மாடிப்படிகளின் முதல் படியின் மேல் காலை வைத்தான். அந்த சத்தம் படிகளின் உச்சியில் கேட்டது. இருவரும் நிமிர்ந்தார்கள். என்ன சத்தம் அது? மதுலிகா கணவனின் முதுகுக்கு பின்னால் இருந்து குரல் நடுங்கினாள். ஏதோ உருண்டிட்டு வர மாதிரி இருக்குங்க. டார்ச்சின் வெளிச்ச வட்டம் மேலே போயிற்று. வெளிச்சம் தத்திய போது பார்வைக்கு அது தட்டுப்பட்டது. தலை முடியோடு உருண்டையாய். என்ன அது? ஒவ்வொரு படியாய் அது உருண்டது. சரவணகுமார் டார்ச் வெளிச்சத்தோடு மேலே போக முயல மதுலிகா அவன் கையை இறுக பற்றி கொண்டாள். வேண்டாங்க, அது என்னன்னு தெரியாம பக்கத்துல போகாதீங்க. அது உருண்டது. டார்ச்சின் வெளிச்ச வட்டத்தை பதட்டமாக அதன் மேல் கொட்டினான் சரவணகுமார். அது இப்போது பார்வைக்கு பிடிபட்டது. வெட்டப்பட்ட மனித தலை. மதுலிகா அலறி பின்வாங்க சரவணகுமார் அதிர்ச்சியை சுதாரித்துக் கொண்டு கை நடுங்க டார்ச்சோடு முன்னால் போனான். வெட்டப்பட்ட தலை கடைசி படியில் வந்து விழுந்து ஒரு கழித்து சாய்ந்தது. சரவணகுமார் குனிந்தான். டார்ச் வெளிச்சத்தை அதன் மேல் கவிழ்த்தான். கிட்டித்து போன பல்வரிசையோடு தெரிந்த அது ரவிசங்கரின் தலை. கழுத்து பகுதியில் உறைந்து போன ரத்தம். ரவிசங்கரின் வெட்டுண்ட தலையை பார்த்து அதிர்ச்சிக்குள் விழுந்திருந்தார்கள் சரவணகுமாரும் மதுலிகாவும். மதுலிகா வாய் குழறினாள். என்னங்க, எப்படிங்க இது? எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குங்க. மது, சீக்கிரமா நாம இந்த இடத்தை விட்டு கிளம்பிடும், வா. அவளை இழுத்து கொண்டு வாசலை நோக்கி டார்ச் வெளிச்சத்தின் உதவியில் ஓடினான். வாசல் கதவு வந்தது. தாழ்பாலை பறிக்கிற மாதிரி திறந்து கொண்டு போர்ட்டிகோவுக்கு வந்தார்கள். வெளியே கருப்பு பெயிண்டாய் இருட்டு. சில் வண்டுகள் ரீ என்று ரீங்காரிப்பில் இருக்க உடம்பில் உடனே குளிர் உரைத்தது. போர்ட்டிகோவில் நின்றிருந்த ஆர்மெண்டோ ஜீப்புக்குள் இருவரும் தாவி ஏறினார்கள். சரவணகுமார் என்ஜினை சினுங்க வைத்தான். என்ஜின் கமரி புகை கக்கியதும் வெறென்று நகர்த்தினான். காம்பவுண்ட் கேட் சாத்தி இருந்தது. மது, இறங்கி போய் தர. மதுலிகா நடுக்கமாய் கீழே இறங்கினாள். வேக நடை போட்டு காம்பவுண்ட் கேட்டின் உள்ளாக்கை விடுவித்து கேட்டை விரிய திறந்தாள். ஜீப்புக்கு மறுபடியும் திரும்ப போய் மதுலிகாவின் பார்வை எதேச்சையாக சமாதி பக்கம் போக இருதயம் சிலீர் என்றது. சமாதியின் மேல் யாரோ சன்னமிட்டு உட்கார்ந்திருந்ததை போன்ற தோற்றம். நிஜமா பிரம்மையா? நின்று நிதானமாய் பார்க்க பயமாய் இருந்தது. ஓடி வந்து ஜீப்புக்குள் ஏறிக்கொண்டாள். ஜீப்பை அசுர வேகத்தில் விரட்டினான் சரவணகுமார். ஹெட்லைட் வெளிச்சம் காட்டு பாதையில் உட்கார்ந்திருந்த இருட்டை விரட்டியது. மரங்கள் ஓடி வந்து விலகியது. மது, நிஜமா? நீ பாத்தியா? ஆமாங்க, பார்த்தேன். அந்த சமாதி மேல சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்தாங்க. அந்த பங்களாவில என்னவோ தப்பு இருக்கு. உங்களுக்கு இப்பதான் தெரியுது. நான் அந்த பங்களாவுக்கு போய் சேர்ந்த நிமிஷத்துல இருந்து சொல்றேன். நடந்திருக்கிற சமாச்சாரம் பூராவுமே வயத்தை கலக்கிற மாதிரி இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்ல வேண்டியதுதான். போலீஸா? ஏன் பயப்படுற? நடந்திருக்கிறது சாதாரண சம்பவம் இல்லை. நாம் அந்த பங்களாவில் இருந்திருக்கும் போது சம்பவம் நடந்திருக்கு. கொலை செய்யப்பட்டிருக்கிறது ரவிசங்கர். விஷயத்தை நாம மறைக்கவே முடியாது. அரை மணி நேர பயணத்தில் சிறுவாணி காட்டு பகுதி முடிந்து சுமாரான தார் சாலையோடு பூண்டிமலை அடிவாரம் வந்தது. மதுலிகா கேட்டாள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு தூரம் போகணும்? பக்கத்துலதான் செம்மேடுன்னு ஒரு கிராமம். அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. போலீஸ்ல நாம சொல்றதை நம்புவாங்களா? நாம பொய் சொல்ல போறதில்லையே, நடந்ததை சொல்ல போறோம், அவ்வளவுதான். அடுத்து வந்த நிமிஷ பயணத்திற்குள் செம்மேடு கிராமம் வந்தது. மோனத்தில் இருந்தது. சாலையின் மையத்தில் படுத்திருந்த மாடுகள் ஜீப்பின் வெளிச்சத்திலும் இரைச்சலிலும் அரக்க பறக்க எழுந்து வழிவிட்டன. போலீஸ் ஸ்டேஷன் கிராமத்தின் மையத்திலேயே கிடைத்தது. குட்டையான காம்பவுண்ட் சுவருக்கு நடுவில் சிவப்பு வெள்ளை பெயிண்ட் அடிக்கப்பட்ட அந்த வீடு போலீஸ் ஸ்டேஷனாய் மாறி இருந்தது. ஜீப்பை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான் சரவணகுமார்.
மதுலிகா கலைந்த தலையும் வியர்வை முகமுமாய் தொடர்ந்து இறங்கினாள். ஸ்டேஷன் டியூப்லைட் வெளிச்சத்தில் இருந்தது. முன்பக்க வராந்தாவில் பேப்பரும் கையுமாய் உட்கார்ந்திருந்த அந்த மஃப்டி போலீஸ் கான்ஸ்டபிள் நிமிர்ந்தார். யாரை பார்க்கணும் சார்? எஸ்ஐ இருக்காரா? உள்ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கார் சார். அவருக்கு டியூட்டி 10 மணிக்கே முடிந்தது. டவுனுக்கு பஸ் கிடைக்காததுனால ஸ்டேஷன்லயே படுத்து விட்டார். பிளீஸ் அவரை எழுப்புங்க. யாரு? உள்ளறையில் இருந்து குரல் கொடுத்து கொண்டே வேஷ்டியும் பனியனும் அணிந்த அந்த நடுத்தர வயது நபர் வெளிப்பட்டார். கண்களில் தூக்க கலக்கம். கான்ஸ்டபிள் சொன்னார், இவர்தான் சார் எஸ்ஐ. சரவணகுமார் அவரை நெருங்கினான். சார், நாங்க சிறுவாணி ஃபாரஸ்ட் திவான் ரத்ன சபாபதி கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவிலிருந்து வரோம். அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. உள்ள வாங்க பேசுவோம். ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார்கள். உள்ளே யாரும் இல்லை. லாக்அப் காலியாக இருந்தது. நாற்காலிகளை காட்டிவிட்டு எதிரில் இருந்த நாற்காலிக்கு உடம்பை கொடுத்தார் சப் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க. 2 நிமிஷம் செலவழித்து சரவணகுமார் விஷயத்தை சொன்னதும் அவர் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார். வெட்டப்பட்ட தலை ரவிசங்கரோடதா? ஆமா சார். உள்ள இருந்தது யாருன்னு தெரியலையா? தெரியலை. பங்களாவை பூட்டிட்டு வந்தீங்களா, பூட்டாம வந்தீங்களா? பயத்துல போட்டதை போட்டபடி ஓடி வந்துட்டோம். எஸ்ஐ எழுந்தார். வெளிப்பக்கம் எட்டி பார்த்து குரல் கொடுத்தார். 205 சார். கான்ஸ்டபிளின் தலை தெரிந்தது. ரைட்டரை எழுப்பி ஸ்டேஷனை பார்த்துக்க சொல்லு. நீயும் நானும் இவங்க கூட ஜீப்ல சிறுவாணி ஃபாரஸ்ட் போறோம். எஸ் சார். சப் இன்ஸ்பெக்டர் பக்கத்து அறைக்குள் நுழைந்து பரபரவென்று யூனிஃபார்ம் தரித்து வெளிப்பட்டார். சட்டை பாக்கெட் அருகே குத்தப்பட்டிருந்த நேம் கார்டு அவருடைய பெயரை விக்னேஸ்வரன் என்று சொன்னது. ஜீப் மறுபடியும் சிறுவாணி ஃபாரஸ்டை நோக்கி வேகம் பிடித்தது. டிரைவிங் சீட்டில் சரவணகுமாரும் அவனுக்கு பக்கத்தில் மதுலிகாவும் பின் சீட்டில் சப் இன்ஸ்பெக்டர் விக்னேஸ்வரனும் கான்ஸ்டபிளும் உட்கார்ந்திருந்தார்கள். விக்னேஸ்வரன் கேட்டார், உங்க பேர் என்ன சொன்னீங்க? சரவணகுமார். வேலை பாக்குறீங்களா? ஆமாம், த டீப் மார்க் டிராக்டர்ஸ் கம்பெனியில டெக்னீஷியனா இருக்கேன். கம்பெனி எங்க இருக்கு? பெரம்பூர் ஃபாரஸ்ட் ரோட்ல. அது ஒரு ஃபாரின் கொலாபரேஷன் கம்பெனி. உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடந்தது? போன வாரம். ஹனிமூன் போக எவ்வளவோ இடம் இருக்கும்போது காட்டுல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு எதுக்காக வரணும்? என் ஃப்ரெண்ட் ரவிசங்கர் விடவில்லை. அவன் தான் இந்த வீட்டுக்கு எங்களை வற்புறுத்தி அனுப்பி வைச்சான். கெஸ்ட் ஹவுஸை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தான். அவன் சொன்னதை நம்பி நானும் என் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். மதுலிகா குறுக்கிட்டு சொன்னாள், எஸ்ஐ சார், அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள்ள நுழைஞ்ச நிமிஷத்திலிருந்தே எனக்கு பிடிக்கலை. ஒரு மாதிரியான அமானுஷத்தனம் அந்த பங்களாவில இருந்தது சார். கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே ஒரு சமாதி வேற. சமாதியா? ரவிசங்கரோட தாத்தா பாட்டியோட தான். அந்த பங்களாவில எதுவுமே சரியில்லை சார். வாட்ச்மேன் பேர் என்ன சொன்னீங்க? செல்ல கண்ணுவா? இல்ல சார், நல்ல கண்ணு. அவன் தன் பெண்டாட்டியை கூட்டிக்கிட்டு டவுன்ல எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு தெரியுமா? தெரியாது சார். அவன் எனக்கு போன் பண்ணி பேசினப்ப எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்க மறந்துட்டேன். அந்த வேலைக்கார பொண்ணு பேரு செல்லி இல்லையா? ஆமா சார். அவ கெஸ்ட் ஹவுஸை விட்டு எத்தனை மணிக்கு வெளியே போனா? 10 மணிக்கு. அவளுக்கு வீடு கெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்துல எங்கேயோ இருக்குன்னு சொன்னா. பங்களாவுக்குள்ள காலடி சத்தம் கேட்டதா சொன்னீங்களே, அந்த சத்தம் எப்படி இருந்தது? யூ மீன் வெறும் காலடி சத்தமா, இல்லை செருப்பு ஷூ போட்டுக்கிட்டு நடக்கிற மாதிரியான சத்தமா? எதையும் அனுமானிக்க முடியல சார். ஆனா செருப்பு போட்டுட்டு நடக்கிற மாதிரி தான் சத்தம் கேட்டது. டெலிபோன் எத்தனை மணியிலிருந்து வேலை செய்யலை? 10:30 மணியிலிருந்து. வயரை யாராவது டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பாத்தீங்களா? இல்லை. கரண்ட் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? தெரியல. மெயின் சுவிட்சை செக் பண்ணீங்களா? இல்லை. ஏன்? பயத்திலையும் பதட்டத்திலையும் எதுவும் தோணல சார். ரவிசங்கரோட வெட்டப்பட்ட தலையை பார்த்ததும் நானும் என் மனைவியும் அதிர்ச்சி ஆயிட்டோம். அந்த பங்களாவை விட்டு உடனடியா வெளியேறிடணுங்கிற உந்துதலில் ஜீப்பை எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அப்படின்னா பங்களாவுக்குள்ள நீங்க யாரையும் பார்க்கல? மதுலிகா குறுக்கிட்டாள். பங்களாவை விட்டு வெளியேறும் போது காம்பவுண்ட் கேட்டை திறக்க போன நான் சமாதி மேல யாரோ உட்கார்ந்து இருக்கப்பட்டதை பார்த்தேன் சார். சமாதி மேல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா? ஆமா சார். உருவம் ஆனா பெண்ணா? தெரியலை. நான் பார்த்தது ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். திரும்பி பார்க்க பயமா இருந்தது. ஓடி வந்து ஜீப்ல ஏறிவிட்டேன். ரவிசங்கரோட ஃபேமிலியில் இப்ப யார் யார் இருக்காங்க? ரவிசங்கரோட பிரதர் கிருபா சங்கர், ஃபாதர் ரத்ன சபாபதி, 2 பேர் மட்டும்தான். ரவிசங்கருக்கு கல்யாணம் இன்னும் இல்லை. அவருக்கு மட்டும் இல்லை, கிருபா சங்கருக்கு கூட கல்யாணம் ஆகலை. ஏன்? நான் ரவிசங்கர் கிட்ட காரணம் கேட்டப்ப அவங்க ஃபேமிலி அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி பெண் கிடைக்கலன்னு சொன்னான். ரவிசங்கருக்கு மதர்? அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. ஜீப் சில நிமிஷங்கள் மௌனமாய் ஓடிய பின் விக்னேஸ்வரன் மறுபடியும் வாயை திறந்தார். மிஸ்டர் சரவணகுமார், உங்களுக்கும் ரவிசங்கருக்கும் எத்தனை வருஷ பழக்கம்? காலேஜ் டேஸ்ல இருந்தே பழக்கம். கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவிலிருந்து கிருபா சங்கருக்கு நீங்க போன் பண்ணி பேசும்போது
ரவிசங்கர் கிளப்புக்கு போயிருக்கிறதா அவர் சொன்னார் இல்லையா? ஆமா, அது எந்த கிளப் தெரியல. உட்பக்கமா தாழ் போட்ட கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவுக்குள்ள ரவிசங்கர் எப்படி வந்தார்? எதுக்காக வந்தார்? அப்படி வந்தவரை யார் கொலை செய்து தலையை மாடிப்படிகளில் உருட்டிவிட்டது? சரவணகுமார் பெருமூச்சு விட்டான். நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய குழப்பமே இதுதான் சார். ஜீப் ஃபாரஸ்ட் எல்லைக்குள் நுழைந்தது. சில நிமிஷ பயணத்திற்கு பின் கெஸ்ட் ஹவுஸின் காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்பாய் நின்றது. கேட் திறந்தபடியே இருக்க ஜீப் உள்ளே நுழைந்து போர்ட்டிகோவில் தன் இயக்கத்தை ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. இறங்கினார்கள். வாசல் கதவு திறந்தபடியே தெரிய பங்களாவுக்குள் இருட்டு. சப் இன்ஸ்பெக்டர் விக்னேஸ்வரன் ரிவால்வரை கையில் எடுத்துக்கொண்டு முதல் ஆளாய் உள்ளே நுழைந்தார். தொடர்ந்து சரவணகுமாரும் மதுலிகாவும் நுழைந்தார்கள். இருட்டு ஹாலில் மங்களாய் பொருள்கள் தெரிந்தன. எஸ்ஐ கூப்பிட்டார். சரவணகுமார் சார், ஸ்விட்ச் போர்டு எங்கே? இந்த சைடு கார்னர்ல இருக்கு சார். இப்ப ஸ்விட்சை போட்டு பாருங்க. சரவணகுமார் இருட்டில் மெதுவாய் நகர்ந்து போய் ஸ்விட்சை தட்டினான். சாண்ட்லியர் விளக்கு உடனே எரிந்தது. கரண்ட் ஃபெயிலியர்னு சொன்னீங்க, இப்ப எப்படி எரியுதுன்னு புரியல சார். ரவிசங்கரோட தலை எங்கே கிடந்தது? அந்த மாடிப்படிக்கு கீழே. வாங்க போய் பார்க்கலாம். ஹாலை கடந்து மாடிப்படிகளை நெருங்கினார்கள். திகைத்தார்கள். மாடிப்படிகளுக்கு கீழே எதுவும் காணப்படாமல் வெறுமையாய் இருந்தது. இந்த இடம்தான் சார். இதே இடத்துலதான் ரவிசங்கரோட தலை விழுந்து கிடந்தது. பாத்தீங்களா, ரத்தக்கரை கூட தெரியுது. விக்னேஸ்வரன் குனிந்து பார்த்தார். ரத்தக்கரைகள் அங்கங்கே தீற்றல் தீற்றலாய் தெரிந்தன. ஷூக்களை கழட்டி ஓரமாய் வைத்துவிட்டு மாடிப்படிகளில் ஏறினார். ஒவ்வொரு படியிலும் சில இரத்த துளிகள் உறைந்து தெரிந்தன. மேலே வந்தார். மாடி வராந்தாவிலும் இரத்த சேதம் தெரிந்தது. சாக்ஸ் அணிந்த கால்களோடு வராந்தா ஓரமாய் நடந்து எதிர்பட்ட அறைக்குள் எட்டி பார்த்தார். யாரும் தட்டுப்படவில்லை. அறையில் இருந்த மின்சார விளக்கை உயிர்ப்புக்கு கொண்டு வந்து அறையை பார்வையால் கழுவினார். பின்னால் காலடி சத்தம் கேட்டது. திரும்பினார். சரவணகுமாரும் மதுலிகாவும். பிளட் ஸ்ட்ரெயின் பட்ட இடங்களில் காலை வச்சிடலையே? இல்ல சார், ரவிசங்கர் இங்கே வச்சுதான் கொலை செய்யப்பட்டிருக்கணும். ஏன்னா பிளட் இந்த ரூம்ல சிந்தி இருக்கு. ஒரு விஷயம் எனக்கு புரியல எஸ்ஐ சார். நாங்க இந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது எங்க கண் முன்னாடியே ரவிசங்கரோட தலையை மாடிப்படிகளில் உருட்டி விட்டாங்க. இப்ப அந்த தலையை அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. அது ஏன்னு புரியலை. எனக்கும் அந்த விஷயம் குழப்பமாய்தான் இருக்கு சொன்ன விக்னேஸ்வரன் ஜன்னல் பக்கமாய் போய் நின்று வெளியே எட்டி பார்த்தார். கெஸ்ட் ஹவுஸின் இடது பக்க தோட்டமும் தோட்டத்தின் நடுவில் ரூம் அமைப்பில் உட்கார்ந்திருந்த சமாதியும் தெரிந்தது. பக்கத்தில் வந்து நின்ற சரவணகுமார் சொன்னான். அதான் சார் நாங்க சொன்ன சமாதி. விக்னேஸ்வரன் அந்த சமாதியை பார்த்து கொண்டிருக்கும் போதே தொலைவில் காட்டு பிரதேச பாதையில் அந்த இரண்டு வெளிச்ச கண்கள் தெரிந்தன. இருட்டின் பின்னணியில் அவசரம் காட்டி வேக வேகமாய் நகர்ந்தன. சரவணகுமார் சார், அந்த வெளிச்சத்தை பார்த்தீங்களா? பார்த்துவிட்டு சொன்னான். ஏதோ வெஹிக்கல் மாதிரி தெரியுது சார். ஹெட்லைட் வெளிச்சம் மாதிரி தான் தெரியுது. பார்த்து கொண்டு நின்றார்கள். வெளிச்ச கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் பெரிதாகி அடுத்து வந்த நிமிஷ நேரத்திற்குள் கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவை நெருங்கியது. அது ஒரு கார் திறந்திருந்த காம்பவுண்ட் கேட்டுக்குள் நுழைந்தது. கார் உள்ளே நுழைந்ததும் மாடியில் இருந்த விக்னேஸ்வரன், சரவணகுமார், மதுலிகா 3 பேரும் வேக வேகமாய் கீழே இறங்கி வந்தார்கள். போர்ட்டிகோவை நெருங்கிய போது நின்ற காரிலிருந்து ரவிசங்கரின் அப்பா ரத்ன சபாபதியும் அண்ணன் கிருபா சங்கரும் வியர்த்து வழிகிற முகங்களோடு படபடப்பாய் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். சரவணகுமார் எஸ்ஐயிடம் சொன்னான். அவங்கதான் சார் ரவிசங்கரோட ஃபாதரும் பிரதரும். நைட் கவுன் தரித்து 60 வயதான ரத்ன சபாபதி பதட்டமாய் நடந்து வந்து விக்னேஸ்வரின் கைகளை பற்றி கொண்டார். சார், ரவிசங்கர் உயிருக்கு பேச முடியாமல் தொண்டை அடைத்து கொண்டது. உங்களுக்கு எப்படி தகவல்? எங்களுக்கு போன் வந்தது. என்னன்னு? சிறுவாணி கெஸ்ட் ஹவுஸ்ல ரவிசங்கரோட தலை தனியா கிடக்குது, போய் பாருங்கன்னு யாரோ போன் பண்ணியிருந்தாங்க. போன் பண்ணினது யாருன்னு தெரியலையா? தெரியல. உடனே அங்கிருந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு போன் பண்ணி சரவணகுமாரை கான்டாக்ட் பண்ண நினைச்சோம். ஆனா போன் இங்கே டெட். போன் செய்தி உண்மையா இருக்குமோன்னு நினைச்சு காரை எடுத்துக்கிட்டு வந்தோம். விக்னேஸ்வரன் ரத்த சபாபதியை ஏறிட்டார். சாரி டு சே திஸ், உங்களுக்கு வந்த போன் செய்தி உண்மையானதுதான். ரவிசங்கரோட வெட்டப்பட்ட தலையை சரவணகுமாரும் மதுலிகாவும் பார்த்திருக்காங்க. மாடிப்படிகளில் உருண்டு வந்து கீழே வந்து விழுந்த தலையை பார்த்ததும் 2 பேரும் பயந்து போய் செம்மேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விபரத்தை சொன்னாங்க. நான் உடனே புறப்பட்டு வந்தேன். பங்களாவுக்கு வந்து பார்க்கும்போது ரவிசங்கரோட வெட்டப்பட்ட தலையை காணோம். கிருபா சங்கர் என்னது என்று திகைத்துக் கொண்டிருக்க,
ரத்ன சபாபதி போட்டிக்கோ தூணுக்கு சாய்ந்து ஒரு தற்காலிக மயக்கத்துக்கு போனார். விக்னேஸ்வரன் சரவணகுமாரிடம் திரும்பினார். நீங்க ரத்ன சபாபதிக்கு மயக்கத்தை தெளிவிச்சு ஆசுவாசப்படுத்திட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன் என்று சொன்னவர் ஸ்தம்பித்து நின்றிருந்த கிருபா சங்கரின் தோளை தொட்டார். ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. கிருபா சங்கர் அவரை தொடர்ந்தார். உங்களுக்கு செல்லியோட வீடு தெரியுமா? தெரியும். எங்கே? பக்கத்துல தான். நடந்தே போயிடலாமா? வாங்க போகலாம். அரை இருட்டில் நடந்தார்கள். கிருபா சங்கர் தலை குனிந்தபடி நடக்க விக்னேஸ்வரன் கேட்டார். ரவிசங்கர் கிளப்புக்கு போயிருக்கதா போன்ல சரவணகுமார் கிட்ட சொன்னது நீங்க தானே? ஆமா. ரவிசங்கர் எத்தனை மணிக்கு கிளப்புக்கு போனார்? காலையில 10 மணி இருக்கும். கிளப்புக்கு போனவர் திரும்பவே இல்லையா? இல்லை. எந்த கிளப்? காஸ்மோ ரெக்ரியேஷன் கிளப். ரவிசங்கருக்கு பிசினஸ் ஏதும் இல்லை, சும்மா தான் இருந்தான். அப்பா வகையிலையும் அம்மா வகையிலும் நிறைய சொத்து இருக்கு. அதனால எனக்கோ தம்பிக்கோ பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு தோணலை. அப்படின்னா ரவிசங்கர் தினமும் கிளப்புக்கு போயிடுவார். ஆமா. பிரதர்ஸ் நீங்க 2 பேர் மட்டும்தான்? ஆமா. ரவிசங்கருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்பவும் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாரும் இல்லை. சரவணகுமார் ஃப்ரெண்ட்ஸுகள்ல ஒருத்தன், அவ்வளவுதான். சில்வண்டுகள் இறைச்சலிட்டு கொண்டிருந்த பாதையில் நடந்து வளைவில் திரும்பினார்கள். ரவிசங்கரோட மரணத்துக்கு எது யார் காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலை சொன்ன கிருபா சங்கர் சட்டென்று நின்று அந்த குடிசையை காட்டினான். அதான் செல்லியோட வீடு. விக்னேஸ்வரன் நாணல் மண்டி இருந்த சின்ன சரிவில் இறங்கி குடிசையை நெருங்கினார். சாத்தி இருந்த கதவின் நாதங்கியை பிடித்து பலமாய் ஆட்டினார். தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருந்த மதுலிகாவுக்கு சட்டென்று விழிப்பு தட்டியது. சரவணகுமார் சன்னமான குரட்டையில் இருந்தான். அரை முழுக்க நீல சாயம் கொட்டின சைஸில் 0 வாட்ஸ் வெளிச்சம். பின் கதவை தட்டினார். உள்ளே இருந்து ஒரு ஆண் குரல். ஆறது? கதவை தொற. குடிசைக்குள்ளே குரல் முனகியது. இந்த நேரத்துல யாருன்னு தெரியலையே. கதவு தயக்கமாய் திறந்தது. கையில் அரிக்கேன் லாந்தருடன் ஒரு கிழவனின் முகம் தெரிந்தது. ஆறு? கிருபாசங்கர் முன்னால் வரவும் கிழவர் கும்பிட்டார். ஐயா நீங்களா? இந்த நேரத்துல? இவன் செல்லியோட அப்பா. விக்னேஸ்வரன் கிழவனை ஏறிட்டார். உன் பொண்ணு செல்லி எங்கே? தூங்கிட்டு இருக்காயா? எழுப்பு. ஐயா எதுக்கோசரம்? சொல்றேன், முதல்ல அவளை எழுப்பி கூப்பிட்டுக்கிட்டு வா. கிழவன் பீதியாய் உள்ளே போனான். தானாக்காரரு வந்திருக்காரு. விவகாரம் என்னன்னு தெரியல. ஏய் செல்லி எழுந்திருப்புள்ள. இன்னா நைனா? எந்திரிப்புள்ள. தானக்காரரோட எசமா வந்திருக்காரு. தானக்காரரோட எசமா வந்திருக்காரு. கிழவன் லாந்தர் விளக்கோடு வர செல்லி பின்தொடர்ந்து தலையை சொரிந்து கொண்டே வந்தாள். விளக்கு வெளிச்சத்தில் அவளுடைய முகத்தை பார்த்த விக்னேஸ்வரும் கிருபாசங்கரும் திடுக்கிட்டார்கள். செல்லியின் கடவாய் ஓரம் நீளமான ஒரு இரத்தக்கோடு. செல்லி தூக்க கலக்கத்தோடு கும்பிட்டாள் கிருபாசங்கரை பார்த்து. ஐயா. விக்னேஸ்வரன் அவளை ஏறிட்டார். கடைவால என்ன ரத்தம்? கிழவன் குறுக்கிட்டு சொன்னான். என் பொண்ணுக்கு தூங்குறப்ப பல்லை கடிக்கிற பழக்கம் இருக்குங்க ஐயா. சில சமயத்துல நாக்கையும் கடிச்சுக்குவா. அப்படி கடிச்சிக்கும் போது ரத்தம் வந்துடும். வாயை தொடப்புள்ள. செல்லி அலட்சியமாய் தன் சேலை தலைப்பால் கடைவாயில் வழிந்திருந்த ரத்தத்தை ஒற்றிக் கொண்டாள். விக்னேஸ்வரன் கேட்டார். பங்களாவிலிருந்து எத்தனை மணிக்கு வெளியே வந்த? 10 மணி இருக்கும். சரவணகுமாரை யாராவது பார்க்க வந்தாங்களா? இல்லைங்களே. 10 மணிக்கு அப்புறம் நீயோ உங்க அப்பாவோ பங்களாவுக்குள்ள போனீங்களா? இல்லையே. 2 பேரும் வெளியே வந்து இப்படி நில்லுங்க. ஐயா ஏதாச்சும் விவகாரங்களா? எதுக்கோசரம் எங்களை? பேசாம இப்படி வந்து நில்லுங்க. அதட்டல் போட்டதும் நடுங்கி நின்றார்கள். விக்னேஸ்வரன் குடிசைக்குள் நுழைந்தார். கிருபாசங்கர் அந்த அரிக்கன் விளக்கை வாங்கிட்டு வாங்க. அவன் லாந்தரோடு உள்ளே வந்தான். இவங்களை சந்தேகப்படுறீங்களா எஸ்ஐ சார்? லேசா. இந்த விஷயத்துல யாரையும் நெக்லெக்ட் பண்ண முடியாது. உடனுக்குடன் செக் பண்ணினா ஏதாவது மாட்டலாம். நீங்க அரிக்கனை உயர்த்தி பிடியுங்க. நான் குடிசையை மலமலன்னு சோதனை போட்டுறேன். கிருபாசங்கர் அரிக்கேன் விளக்கை உயர்த்தி பிடிக்க அது சிந்திய வெளிச்சத்தில் குடிசையில் இருந்த பொருள்களை குடைய ஆரம்பித்தார் விக்னேஸ்வரன். 10 நிமிஷ நேர தேடல். எதுவும் கிடைக்காமல் குடிசையிலிருந்து வெளிப்பட்டார். செல்லியும் அவளுடைய அப்பனும் மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு ஓரமாய் நின்றிருந்தார்கள். விக்னேஸ்வரன் அவர்களை நெருங்கினார். வாட்ச்மேன் நல்லக்கண்ணு தன்னோட சம்சாரத்தை டவுன்ல எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காருன்னு தெரியுமா? செல்லி குறுக்கிட்டு சொன்னாள். பொன்னைய ஆஸ்பத்திரியில. வழக்கமா அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் அவரோட சம்சாரத்தை கூட்டிட்டு போவார். மறுநாள் 11 மணி.
போலீஸ் கமிஷனர் அலுவலகம். கமிஷனர் சகாயத்துக்கு முன்னால் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் ரத்ன சபாபதி, கிருபா சங்கர், சரவணகுமார், மதுலிகா உட்கார்ந்திருக்க பக்கத்தில் எஸ்ஐ விக்னேஸ்வரன் அட்டென்ஷனில் நின்றபடி கமிஷனரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். ரவிசங்கரோட வெட்டப்பட்ட தலையை சரவணகுமாரும் மதுலிகாவும் பார்த்திருக்காங்க. தலை மாடிப்படிகளில் உருண்டு வந்ததற்கு அடையாளமாய் ரத்தமும் அங்கே சிதறி இருக்கு இல்லையா? ஆமா சார். செம்மேடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் சேர்றதுக்குள்ள தலை காணாம போயிருக்கு. ஆமா சார். கெஸ்ட் ஹவுஸை நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? பார்த்தோம் சார். போலீஸ் டாக்ஸை விட்டு ஸ்மெல் பண்ணவும் வச்சோம். பட் ரிசல்ட் எதுவும் கிடைக்கலை. பொன்னையா நர்சிங் ஹோம்க்கு போய் வாட்ச்மேன் நல்ல கண்ணுவை விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம் சார். அவன் நேற்று சாயந்தரத்திலிருந்து ராத்திரி முழுக்க அவனுடைய சம்சாரத்துக்கு பக்கத்திலேயே தான் இருந்திருக்கான். டாக்டர் கிட்டையும் நர்ஸ் கிட்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் சார். வாட்ச்மேன் நல்ல கண்ணுவும் வேலைக்கார பெண் செல்லியும் ஹார்ம்லெஸ் டைப். ரவிசங்கர் கொலை சம்பந்தமா அவங்க மேல சந்தேகப்பட எந்த முகாந்திரமும் இல்லை. கமிஷனர் சகாயம் ரத்ன சபாபதியிடம் திரும்பினார். போலீஸ் விசாரணை மூலமா தெரிகிற உண்மைகளை காட்டிலும் உங்க மூலமா வர உண்மைகளுக்கு வேல்யூ அதிகம். ரவிசங்கர் என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டிருப்பார்னு நினைக்கிறீங்க? ரத்ன சபாபதி கண்ணீரோடு தலையாட்டினார். கமிஷனர் சார், ரவிசங்கருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கெட்ட சவகாச பழக்கங்களும் இருந்தது. வீட்டை விட்டு நினைச்ச நேரம் வெளியே போவான் வருவான். நான் ஏதாவது கண்டிச்சா முறைச்சு பாப்பான். சில நேரங்கள்ல சத்தம் போடுவான். ரவிசங்கருக்கு காதல் விவகாரம் ஏதாவது? தெரியல சார். கிருபசங்கர் உங்களுக்கு தெரியுமா? காதல் விவகாரம் இருந்த மாதிரி தெரியல சார். ஆனா என்ன சொல்லுங்க. பெண்கள் கிட்ட சகவாசம் இருந்தது. அப்படிப்பட்ட பொண்ணு யாராவது தெரியுமா? தெரியாது சார். போற இடமாவது தெரியுமா? தெரியாது சார். கமிஷனர் சரவணகுமாரிடம் திரும்பினார். ரவிசங்கரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சார், அவர் என்னோட காலேஜ் மேட். காலேஜ் டேஸ்லயே அவன் ஒரு பிளே பாய். செலவு பண்ண அஞ்ச மாட்டான். படிப்பை முடிச்சதுமே எனக்கும் அவனுக்கும் அவ்வளவு தொடர்பில்லை. எப்பவாவது பார்த்துக்குவோம், பேசிக்குவோம். என்னோட கல்யாண பத்திரிகையை அவனுக்கு கொடுக்க போனப்பவே சிறுவாணி கெஸ்ட் ஹவுஸ்ல உன்னோட ஹனிமூனை கொண்டாடுறான்னு ரவிசங்கர் சொன்னான். மறுத்து பார்த்தேன். அவன் கேட்கல. பிரியமா சொல்றானேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். கமிஷனர் நெற்றியை சொரிந்தார் குழப்பமாய். ஹனிமூன் கப்பலை கெஸ்ட் ஹவுஸுக்கு போக சொல்லிட்டு ரவிசங்கரும் எதுக்காக அங்க போகணும்? அப்படி அங்க போன அவனை கொலை பண்ணினது யாராக இருக்கும்? மதுலிகா குறுக்கிட்டாள். சார், சமாதி மேல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கிருபா சங்கர் இடைமறித்தான். கமிஷனர் சார், மதுலிகா சமாதி மேல பார்த்தது உருவம் இல்லை. சமாதி மேல் நாங்க கட்டி இருக்கிற விளக்கு மாடம் தான் அது. சுண்ணாம்பு பூச்சி பூசி இருக்கிறதுனால ராத்திரி நேரத்துல பார்க்கும்போது வெள்ளையா ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். ஹீ இஸ் கரெக்ட் சார் என்றார் விக்னேஸ்வரன். மதுலிகா சொன்ன பிறகு நானும் அந்த சமாதிக்கு போய் பார்த்தேன். காம்பவுண்ட் கேட்டிலிருந்து சமாதியோட வியூவை பார்க்கும்போது அந்த விளக்கு மாடம் ஒரு மனுஷ உருவம் மாதிரி தான் தெரியுது. மேஜை மேலிருந்த டெலிபோன் கிணுகிணுத்தது. சகாயம் ரிசீவரை எடுத்தான். ஹலோ. சொல்லுங்க. இஸ் இட்? எங்கே? ஸ்பாட்ல இப்ப யார் இருக்காங்க? சரி, சம்பந்தப்பட்டவங்களும் இங்கேதான் இருக்காங்க. அவங்களையும் கூட்டிக்கிட்டு அரை மணி நேரத்துக்குள்ள ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். சகாயம் ரிசீவரை வைத்துவிட்டு எதிரில் உட்கார்ந்திருந்த ரத்ன சபாபதியை பார்த்தார். சாரி டு சே திஸ், போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் கண்ட்ரோல் ரூமிலிருந்து ஒரு நியூஸ். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தலையில்லாத ஒரு இளைஞனின் சடலத்தை வாலாங்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கருவேல மரக்காட்டுக்குள்ள வச்சு கண்டெடுத்திருக்காங்க. அது அது உங்க பையன் ரவிசங்கரோட உடம்பு தானான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். தலையில்லாத உடம்பை தீயில் எரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்களாம். ரத்ன சபாபதி நொறுங்கி போய் எழுந்தார். கண்களில் நீர் கனத்து தெரிய கோட் பாக்கெட்டில் இருந்த கட்ஷிஃபை எடுத்து ஒற்றிக்கொண்டார். வாலாங்குளம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்க குளத்தையொட்டி பின்பக்கம் தெரிந்த கருவேல மரக்காட்டுக்கு பக்கமாய் போய் ரத்ன சபாபதியின் காரும் போலீஸ் ஜீப் இரண்டும் போய் நின்றன. கமிஷனர் சகாயம் முதல் ஆளாய் இறங்க காத்திருந்த இன்ஸ்பெக்டர் ஒருவர் வேக வேகமாய் ஓடி வந்து சல்யூட் செய்தார். பாடி எங்கே? உள்ளே சார். வாங்க. இன்ஸ்பெக்டரை தொடர்ந்து சகாயம், ரத்ன சபாபதி, கிருபா சங்கர், சரவணகுமார், மதுலிகா, விக்னேஸ்வரன் தொடர்ந்தார்கள். சகாயம் அந்த இன்ஸ்பெக்டரிடம் பேசிக்கொண்டே ஒழுங்கற்ற செம்மண் பாதையில் நடந்தார். தலையில்லாத பாடியா? ஆமா சார். பாடியோட கண்டிஷன் எப்படி இருக்கு? தீ வச்சு எரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க சார். ஆனா பாடி சரியா எரியலை. தீஞ்ச மாதிரி இருக்கு. உடம்புல ஏதாச்சும் வெட்டுகாயம்? அப்படி எதுவும் கட் மார்க்ஸ் தெரியல சார். பாடியை முதல்ல பார்த்து தகவல் கொடுத்தது யாரு?
இந்த ஏரியாவில் குடியிருக்கிற கான்ஸ்டபிள் ஒருத்தர் சார். கருவேல குச்சி ஒடிக்கிறதுக்காக அந்த பக்கம் வந்தவர் பாடியை பார்த்திருக்கிறார். ஸ்தலத்துக்கு வந்தார்கள். வெள்ளை விரிப்பு போர்த்தப்பட்டு ஒரு உடல் தெரிய பக்கத்தில் நின்றிருந்த 2 கான்ஸ்டபிள்கள் அட்டென்ஷனுக்கு வந்தார்கள். சகாயம் சொன்னார், துணியை ரிமூவ் பண்ணு மேன். விரிப்பை எடுத்தார்கள். 50% கருகிய நிலையில் தலையில்லாத அந்த முண்ட உடம்பு கரிக்கட்டை மாதிரி தெரிந்தது. கமிஷனர் கேட்டார், எனி பிளாங்கிங்ஸ் ஆஃப் பாடி? எதுவும் கிடைக்கல சார். பாடி தீயில் இருந்திருக்கிறதுனால அதனோட நேச்சுரல் ஸ்ட்ரக்சர் போயிடுச்சு. இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சொன்ன சகாயம் ரத்ன சபாபதியும் கிருபா சங்கரையும் ஏறிட்டார். அந்த பாடியை பார்த்து உங்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ரத்ன சபாபதி தலையாட்டினார். இம்பாசிபிள். நீங்க சொன்ன மாதிரி நெருப்பு பாடியோட ஸ்ட்ரக்சரை சாப்பிட்டு இருக்கு. தோலோட இயற்கையான நிறம் ஒரு இடத்துல கூட தெரியலை. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணினா ஏதாவது விவரம் கிடைக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், பாடியை பிஎம்க்கு உடனடியாக அனுப்பி சாயந்தரத்துக்குள்ள ரிப்போர்ட் வாங்குங்க. எஸ் சார். கமிஷனர் பாடியை விட்டு நகர்ந்து மறுபடியும் ஜீப் நின்றிருந்த இடத்திற்கு நடைபோட எல்லோரும் அவரை தொடர்ந்தார்கள். மிஸ்டர் கிருபாசங்கர், உங்க ஃபாதர் ரொம்பவும் டயர்டா இருக்கார். அவரை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புங்க. இஃப் எனிதிங் இம்பார்ட்டன்ட் நானே உங்க வீட்டுக்கு வரேன். கிருபாசங்கர் தலையாட்டி தன்னுடைய அப்பாவை காருக்கு அழைத்து போக கமிஷனர் சரவணகுமார் மதுலிகாவை ஏறிட்டார். உங்களை எங்கே டிராப் பண்ணட்டும்? ராஜா ஸ்ட்ரீட் சார். நோ ப்ராப்ளம், ஜீப்ல ஏறுங்க. தேங்க்யூ சார். 2 பேரும் ஜீப்பில் ஏறிக்கொண்டார்கள். கிருபாசங்கரின் கார் கிளம்பியது. காரின் பின் சீட்டில் ரத்ன சபாபதி சோர்வாய் சாய்ந்து கொள்ள அவன் ஸ்டேரிங்கை பிடித்தான். பைபாஸ் ரோட்டுக்கு வந்ததும் கார் வேகம் பிடித்தது. அப்பா, ரவிசங்கருக்கு எப்படி இந்த முடிவு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? ரத்ன சபாபதியின் கண்களில் நீர் வழிந்தது. எனக்கு தெரியல. என்னோட சந்தேகத்தை சொல்லட்டும் அப்பா? கிருபாசங்கர் திரும்பி பார்த்து சொல்லவும் ரத்ன சபாபதி நிமிர்ந்து உட்கார்ந்தார். சப் இன்ஸ்பெக்டர் விக்னேஸ்வரன் காஸ்மா ரெக்ரியேஷன் கிளப்புக்கு போய் சேர்ந்தபோது சாயந்தரம் 7 மணி. பெரிய கிளப். நேரத்தின் அருமையை உணராதவர்கள் நீச்சல் குளத்திலும் சீட்டாட்டத்திலும் இருந்தார்கள். சிலர் நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசி ஸ்நாக்ஸை குறித்து காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கிளப் செக்ரட்டரியை அறைக்குள் அழைத்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு விபரத்தை சொல்லி பேச்சை ஆரம்பித்தார். எனக்கு ரவிசங்கரோட வெரி இன்டிமேட் ஃப்ரெண்டோட லிஸ்ட் வேணும். கிளப் செக்ரட்டரி நெற்றியில் மினுமினுப்பாய் வியர்த்து கொண்டே சொன்னார். சாரி சார், ரவிசங்கருக்கு வெரி இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியாது. இங்கே கிளப்புக்கு வந்தா உள்ளே இருக்கிற பார்க்கு போய் விடுவார். நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம்ல படுத்து தூங்கிடுவார். அதுக்கப்புறம் அவர் எப்ப எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போவார்னு எனக்கு தெரியாது. நேத்து அவர் எத்தனை மணிக்கு வந்தார்? காலையில 10-10:30 மணி இருக்கும். எப்ப போனார்? தெரியல. யாரை கேட்டா தெரியும்? ரிசப்ஷன்ல உட்கார்ந்து இருக்கிற டெலிபோன் ஆபரேட்டரை கேட்டா தெரியும் சார். அவரை இந்த ரூம்க்கு கூப்பிட முடியுமா? கிளப் செக்ரட்டரி இன்டர்காமில் டெலிபோன் ஆபரேட்டர் இளைஞரை வரவழைத்தார். மலையாள இளைஞன். நெற்றியில் சந்தன கீற்று தெரிந்தது. வணக்கம் சொன்னபோது அதில் பாலக்காட்டு வாசனை. உங்க பேர் என்ன? பாஸ்கரன் சாரே. நேத்திக்கு காலையில ரவிசங்கர் எத்தனை மணிக்கு கிளப்புக்கு வந்தார்? 10 மணிக்கு சாரே. எத்தனை மணிக்கு வெளியே போனார்? பாஸ்கரன் யோசித்து விட்டு சொன்னான். சாயங்காலம் 5 மணி இருக்கும் சாரே. அவருக்கு வெளியிலிருந்து ஒரு டெலிபோன் கால் வந்தது. நான் தான் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற ரூமுக்கு கனெக்ஷன் கொடுத்தேன். போன்ல 1 நிமிஷம் பேசினவர் உடம்பே கிளம்பி போயிட்டார். போன் யாருக்கிட்ட இருந்து வந்தது? தெரியல சாரே. போன்ல பேசினது ஆனா பெண்ணா? பொண்ணு சாரே. அவங்க பேசிக்கிட்டதை ஹியர் பண்ணீங்களா? இல்ல சார். வேற யாரை விசாரிச்சா உண்மை தெரியும்? எனக்கு தெரியல சாரே. ரவிசங்கர் ரெஸ்ட் எடுக்கிற ரூம் எது? உள்ள இருக்கு சாரே. வந்து காட்டுங்க. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு போர்வைக்குள்ளிருந்த கிருபாசங்கர் தூக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்தான். சுவர் கடிகாரம் நள்ளிரவு 1:45 காட்டிக் கொண்டிருந்தது. மெதுவாய் கட்டிலை விட்டு இறங்கினான். யாரது? டே கிருபா, கதவை தொற. வெளியே ரத்ன சபாபதியின் குரல். வேக வேகமாய் கதவை திறந்தான் கிருபாசங்கர். ஷால்வையை போர்த்தி கொண்டு நின்ற ரத்ன சபாபதி உள்ளே பதட்டமாய் நுழைந்தார். என்னப்பா? என்னோட ரூம் பக்கம் யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நீ ஏதாவது வந்தியா? இல்லப்பா, நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து கதவை தட்டின பின்னாடி தான் எந்திரிச்சேன். யாரோ நடந்து போன மாதிரி சத்தம் கேட்டதே. அது பிரம்மையா இருக்கும்பா. கிருபா, நீ காத்தால கார்ல வரும்போது ஒரு சந்தேகத்தை சொன்னியே. 3 வருஷத்துக்கு முந்தி வெள்ளோடு கிராமத்துல நடந்த அந்த சம்பவத்தை சொல்றீங்களாப்பா? அதேதான்.
அறைக்கு வெளியே யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது. இருவரும் முகம் மாறினார்கள். சத்தம் கேட்கல? ஆமா. கிருபா வெறுமனே சாத்தியிருந்த கதவை கொஞ்சமாய் திறந்து வெளியே பார்க்க முயன்ற வினாடி கதவை தள்ளிக்கொண்டு அந்த நபர் உள்ளே நுழைந்தான். ஒரு கையில் துப்பாக்கியும் இன்னொரு கையில் பிரீஃப் கேஸுமாக திடகாத்திர உடம்போடு இருந்த அவனை பார்த்ததும் ரத்ன சபாபதியும் கிருபா சங்கரும் திடுக்கிட்டார்கள். சரவணகுமார், நானேதான், சிரித்தான் சரவணகுமார். என்ன அப்பனும் மகனும் அப்படி பாக்குறீங்க? நான் எப்படி உள்ளே வந்தேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? புத்திசாலி நினைச்சா புகை நுழையிற இடத்துல கூட நுழைஞ்சிடுவான். சரவணகுமார் சிரிக்க இருவரும் மிரண்டார்கள். நீ நீ எதுக்காக வந்திருக்கேன்னு கேக்குறீங்களா? 2 பேரும் சத்தம் போடாம அந்த கட்டில போய் உட்காருங்க, எல்லாத்தையும் விபரமா சொல்றேன். இருவரும் தடுமாறி கொண்டே போய் உட்கார்ந்தார்கள். சரவணகுமார் அவர்களுக்கு எதிரே இருந்த நாற்காலிக்கு சாய்ந்தான். பிரீஃப் கேஸை டீப்பாயின் மேல் வைத்துவிட்டு துப்பாக்கியால் இருவரையும் அளவெடுத்தபடி உதட்டை அசைத்தான். உங்க 2 பேரோட தலைகளையும் கொண்டு போறதுக்காகத்தான் வந்திருக்கேன். ரத்ன சபாபதி கிருபா சங்கர் இருவரின் முகங்களும் பயத்தால் ப்ளீச் செய்யப்பட்ட மாதிரி வெளுத்தது. சரவணகுமார் தொடர்ந்தான். நேத்துக்கு ராத்திரி என்னோட ஆள் ஒருத்தனை வச்சு ரவிசங்கரோட தலையை வெட்டி எடுத்தேன். இன்னைக்கு உங்க தலைகளை நானே எடுத்துக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். சொன்னவன் சற்றே முன்னால் சாய்ந்து டீப்பாயின் மேலிருந்த பிரீஃப் கேஸின் லாக்கர்களை விடுவித்து திறந்தான். உள்ளே ஓரடி நீளத்துக்கு பட்டாக்கத்தி ஒன்று மின்னியது. நேத்து ராத்திரி ரவிசங்கரோட கழுத்துக்கு முத்தம் கொடுத்தது இந்த கத்திதான். கிருபா சங்கர் திக்கினான். எதுக்காக எங்களை கொல்லணும்னு கேக்குறியா? அதையும் சொல்லிட்டே பண்றேன். 3 வருஷத்துக்கு முந்தி உங்க சொந்த கிராமமான வெள்ளோட்டு கிராமத்துல நீங்க 3 பேரும் செஞ்ச கைங்கரியத்தை நினைச்சு பாருங்க. இருவரும் எச்சில் விழுங்கினார்கள். சரவணகுமார் ரத்ன சபாபதியை ஏறிட்டான். கஜபதி நாயக்கரும் அவரோட 3 மகன்களும் ஞாபகத்துக்கு வராங்களா? அவங்களுக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தை யாருக்கோ பட்ட கணனுக்காக உங்ககிட்ட அடமானம் வச்சுட்டு வேற ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கஷ்டப்பட்டு உழைச்சு பணம் சேர்த்து அவங்க கடனை அடைச்சு 10 ஏக்கர் பூமியை மீட்க வந்தது ஞாபகத்துக்கு வருதுங்களா? அப்படி அவங்க வந்தப்ப இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரியே உங்க 2 புத்திரர்களையும் நாயக்கர் வீட்டுக்கு அனுப்பி தூங்கிக்கிட்டு இருந்த 4 பேரையும் மயக்க மருந்து சுவாசிக்க பண்ணி கிணத்துல தூக்கி போட்டது ஞாபகத்துக்கு வருதுங்களா? அவங்க வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்ததும் மறுநாள் காலையில கிணத்துல மிதந்த 4 பேரோட பிணங்களையும் எடுத்து போட்டுட்டு நிலத்தை மீட்க முடியாததுனால அப்பனும் 3 பிள்ளைகளும் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதாய் ஊரை நம்ப வச்சிங்களே, அது ஞாபகத்துக்கு வருதா? ரத்ன சபாபதியின் முகம் விக்கித்து போனது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறீங்களா? உண்மைங்கிறது நெருப்பு மாதிரி, எதை போட்டு மூடினாலும் அது புகையும். உங்க வெள்ளோடு கிராமத்துல எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் மூலமா இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மனசு ஆறலை. அதுதான் இந்த பழி வாங்குற படலம். 4 அப்பாவிகளோட 10 ஏக்கர் நிலத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க சாவுக்கு காரணமா உங்க 3 பேரையும் தீர்த்து கட்ட நினைச்சேன். முதல் பலி ரவிசங்கர், 2வது 3வது பலியை இப்ப வாங்க போறேன். ரத்ன சபாபதி கும்பிட்டார். வேண்டாம் தம்பி, என்னையும் என் பையனையும் ஒண்ணும் பண்ணிடாதே. நாயக்கரோட 10 ஏக்கர் பூமி பொன் விளையிற பூமியா இருந்ததுனால அதை நானே வச்சுக்க ஆசைப்பட்டேன். ஆசை கண்ணை மறைச்சிடுச்சு. அந்த 4 பேரோட சாவுக்கு காரணமா இருந்துட்டோம். அதை நினைச்சு நான் வருத்தப்படாத நாள் இல்லை. வருத்தப்பட்டா போதுமா? தப்புதான் தம்பி, ஏதோ புத்தி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டோம். அதை பெருசா நினைக்காம தம்பி, உனக்கு வேண்டிய பணம் தரோம். வேணும்னா அந்த 10 ஏக்கர் நிலத்தையும் உன்னோட பேருக்கு எழுதி வைக்கிறோம். எங்களை ஒன்னும் பண்ணிடாத தம்பி. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா தம்பி. எனக்கு மட்டும் பங்கு கொடுத்தா போதாதே, பின்ன வேற யாருக்கு தரணும்? எனக்கும் தான். குரல் கேட்டு ரத்ன சபாபதியும் கிருபா சங்கரும் திரும்ப போலீஸ் கமிஷனர் சகாயம் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். ரத்ன சபாபதியும் கிருபா சங்கரும் அதிர்ச்சியில் உச்சிக்கே போனார்கள். கமிஷனர் சகாயம் அவர்களுடைய தோலை தட்டிவிட்டு சிரித்தார். செஞ்ச 4 கொலைகளை மறைக்கிறதுக்காக சரவணகுமாருக்கு 10 ஏக்கர் நிலம் எழுதி வைக்க போறதா சொல்றீங்களே, அதை கண்டுக்காம இருக்கணும்னா எனக்கு எதை எழுதி வைக்க போறீங்க சார்? கமிஷனர் தொடர்ந்தார். உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வாக்குமூலத்தை வரவழைக்கத்தான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இப்படி ஒரு டிராமாவை செட் பண்ணினோம். டிராமாவா? அவர்கள் திகைக்க கமிஷனர் சகாயம் தொடர்ந்தார். டிராமா தான். இந்த டிராமாவில் நான் ஒரு பாத்திரம், சரவணகுமார் ஒரு பாத்திரம், உங்க கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் நல்ல கண்ணு ஒரு பாத்திரம். கிருபா சங்கர் அதிர்ச்சியை ஜீரணித்துக் கொண்டு கேட்டான். இது டிராமான்னா ரவிசங்கரை கொன்னது? ரவிசங்கரை யாருமே கொல்லலை, அவன் உயிரோடு தான் இருக்கிறான் சொன்ன கமிஷனர் குரல் கொடுத்தார்.
விக்னேஸ்வரன். எஸ்ஐ விக்னேஸ்வரன் ரவிசங்கரை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தார். ரவிசங்கரன் முகம் கலைத்து வியர்த்திருந்தது. அப்படின்னா அந்த தலை? சரவணகுமார் குறுக்கிட்டான். மாடிப்படியில் உருண்ட ரவிசங்கரோட தலையத்தானே சொல்றீங்க? அது ரவிசங்கர் தலை மாதிரியே கெட்டியான மெழுகால செய்யப்பட்ட தலை. ரத்தம் மட்டும் நிஜம். சிரித்த சரவணகுமார் தொடர்ந்தான். போலீஸ் கமிஷனர் சகாயம் என்னோட அப்பாவுக்கு வேண்டிய நண்பர். நானும் ரவிசங்கரும் காலேஜ் மெட்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர் ஒரு மாசத்துக்கு முந்தி ஒரு நாள் ராத்திரி என் வீட்டுக்கு வந்தார். வெள்ளோடு கிராமத்தில் 3 வருஷத்துக்கு முந்தி அப்பாவும் 3 மகன்களும் தற்கொலை பண்ணிக்கிட்ட கேஸில் தனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதாகவும் அந்த சந்தேகப்படி ரத்ன சபாபதியும் அவருடைய 2 மகன்களும் தான் நாயக்கர் குடும்பத்தை கொலை செய்திருக்கலாம்னு அபிப்பிராயப்பட்டார். இந்த கேஸை மறைமுகமா டீல் பண்ணி அவங்க வாயிலிருந்தே உண்மையை வரவழைக்க நானும் அவரும் சேர்ந்து திட்டம் போட்டோம். திட்டப்படி எனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ஹனிமூன் டேஸை கழிக்கிறதுக்காக சிறுவாணி கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்க வேண்டியது. அதுக்கான அனுமதியை முன்னாடியே ரவிசங்கர் கிட்ட பேசி வாங்கிட வேண்டியது. கெஸ்ட் ஹவுஸில் நானும் மதுலிகாவும் மட்டும்தான் இருக்கணும். வாட்ச்மேன் நல்ல கண்ணுவை மிரட்டி எனக்கு ஒரு லெட்டர் எழுத வச்சு அவனை பெண்டாட்டியோட ஆஸ்பத்திரிக்கு துரத்த வேண்டியது. நள்ளிரவுக்கு மேல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆள் ஒருத்தர் கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே நடமாடி மாடிப்படிகளிலிருந்து மெழுகாலான ரவிசங்கரோட தலையை நிஜமான ரத்தம் தடவி உருட்ட வேண்டியது. இந்த ஏற்பாடெல்லாம் என்னோட மனைவி மதுலிகாவுக்கு தெரியாது. நான் தெரியப்படுத்தவும் இல்லை. காரணம் மதுலிகாவோட பயம் துடிப்பு நிஜமானதா இருக்கணும். அதே மாதிரி செம்மேடு சப் இன்ஸ்பெக்டர் விக்னேஸ்வரனுக்கும் நாங்க பண்ணி இருக்கிற ஏற்பாடுகள் தெரியாது. அவருடைய போலீஸ் தோரணையான விசாரணை இயல்பா இருந்தாத்தான் ரத்ன சபாபதிக்கும் கிருபா சங்கருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினைச்சோம். நாங்க போட்ட திட்டப்படியே எல்லாம் நடந்தது. கமிஷனர் சகாயம் தொடர்ந்தார். கிளப்பில் இருந்த ரவிசங்கருக்கு அவனுக்கு வேண்டிய ஒரு பலான பெண்ணை விட்டு போன் பண்ணி வரவழைத்தோம். கஸ்டடிக்கு கொண்டு போய் அடைச்சு வச்சோம். சரவணகுமாரும் மதுலிகாவும் செம்மேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போனதும் உங்களுக்கு போன் பண்ணி சிறுவாணி கெஸ்ட் ஹவுஸில் ரவிசங்கரோட தலை தனியா கிடைக்குது போய் பாருங்கன்னு குரலை மாத்தி போன் பண்ணினது நான் தான். ரவிசங்கரோட தலை காணோம்னதும் உங்களுக்கும் இந்த கேஸ்ல சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினைச்சு ஜிஹெச்ல இருந்த ஒரு அனாதை பிணத்தோட தலையை துண்டித்து எடுத்து விட்டு அதோட முண்டபாகத்தை வாலாங்குளம் கருவேலக்காட்டுக்கு போய் அடையாளம் தெரியாதபடிக்கு லேசா எரிச்சு அது ரவிசங்கரோட பாடியா இருக்கலாங்கிற சந்தேகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணினோம். நாங்க வச்ச குறி தப்பலை. நீங்க 2 பேரும் கலவரப்பட்டீங்க. உங்க கலவரத்தை சாதகமாக்கிக்கிட்டு உண்மையை வரவழைக்க சரவணகுமாரை உங்க பங்களாவுக்குள்ள அனுப்பிவிட்டு நாங்க பின்னாடியே வந்தோம். உங்க 2 பேருக்கும் தெரியாம இந்த பங்களாவுக்குள்ள நாங்க ஊடுருவ முடிஞ்சதுக்கு உங்க வேலைக்காரங்க கொடுத்த ஒத்துழைப்பு தான் காரணம். சொன்ன கமிஷனர் எஸ்ஐ விக்னேஸ்வரனுக்கு கஞ்சாடை காட்ட அவர் கைவிலங்கோடு ரத்ன சபாபதியையும் கிருபா சங்கரையும் நோக்கி போனார். சரவணகுமார் கமிஷனரோடு கை குலுக்க அவர் கண்ணை சிமிட்டினார். என்ன கலண்டுக்கிறீங்களா? வீட்டுக்கு சீக்கிரமா போகணும் சார். கோபமா இருக்கிற மதுலிகாவை சமாதானப்படுத்த இந்த ராத்திரி போதாது. 7-8 ராத்திரிகளை நான் வீணாக்க வேண்டியிருக்கும். புது பெண்டாட்டியை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க சொல்லிவிட்டு சிரித்தார் கமிஷனர் சகாயம். நாவல் முடிவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க.